பாத்தீங்களா ப்ரோ சங்கிக்கு அர்த்தத்தை? பார்த்தேன் ப்ரோ. அது எனக்கு முன்னாடியே தெரியும். நீ அண்ணன் சொன்னதுனால வைடா ரீச் ஆயிருக்கு அப்படிதான். அண்ணன் ஒவ்வொரு ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுல பிஹெச்டியே படிச்சிருப்பாரு போல ப்ரோ. அவர் எப்பயுமே அப்படிதானுங்க. இதுல என்ன இருக்கு? ஆனா அவர் இன்னைக்கு சொன்னதை ஒன்றும் தப்பான வார்த்தை இருக்கு. நம்ம முன்னாடி சொல்லிருக்கோம்ல, சங்கினா தப்பான வார்த்தை கிடையாது, ஒரு தப்பான வார்த்தை கிடையாது, எல்லாரும் சொல்லிருக்கோம்ல. சங்கின்னு நிறைய பேர் பேரே வச்சிருக்காங்களே. பேர்லாம் வச்சுட்டு சங்கி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. ஜேஸ்கே அண்ணா முன்னாடி இருக்கும்போது வந்து பியூர் சங்கிலாம் வச்சிருப்பாரு. அது கெட்ட வார்த்தையே கிடையாது. அதை வந்து அண்ணன் சொன்னதுனால வந்து டிபேட் ஆகுது. டிபேட் ஆகும்போது இல்ல நிறைய பேர் ப்ரோ, பார்க்கறாங்க. நல்ல விஷயம். இல்ல கெட்ட வார்த்தை இல்ல, இதே சங்கி சொல்லிதான் அவரு வந்து திட்டினாரு. என்ன சங்கின்னு சொல்றானுங்கன்னு திட்டுறாரு. மாத்தி மாத்தி அவர் அர்த்தத்திலே ஊறி போயிடுச்சு போல. அவர் எப்பயுமே அப்படிதாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேள்வி கேட்கறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லியிருந்தாருல, திமுக எதிராக ஒருத்தர் பேசினா அவன் சங்கியா, அப்படின்னா ஓகே ரைட்டு வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லிருக்காரு அவரு. ப்ரோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் எது நல்லா இருக்கு? ஏதாவது பாத்தீங்களா? இன்னைக்கு ரிலீஸ் படம் எதுவும் பார்க்கலங்க. பார்த்தவங்க யாராவது ஒன்று சொல்லுங்க. ஐயப்பன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த பகீரா பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. நல்லா இருக்கா? ஓகே தான் ப்ரோ. நாளைக்கு ஆக்ஷன் என்ன சூப்பர் ஹீரோவா? சூப்பர் ஹீரோ ஸ்டோரியா பகீரா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். காப் ஸ்டோரி ப்ளஸ் கொஞ்சம் சூப்பர் ஹீரோ. ஐயப்பன் ப்ரோ நாளைக்கு இது போடுவீங்களா கிரிக்கெட் ஸ்பேஸு? எப்பவுமே ஆக்ஷனுக்கு முந்தின நாள் நீங்க போடுவீங்க. இல்ல இந்த பாட்டி முடிஞ்சு போடலான்னு பிளான். ஓகே ஓகே. என்ன தல உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க? எப்பயும் டெக் சம்பந்தமா தானே கேட்பாங்க. கிரிக்கெட் தான் நிறைய கேட்பாங்க. கிரிக்கெட்ல சண்டே போயிருக்கேன் நிறைய வாட்டி. அவர் ஸ்போர்ட்ஸ் தாங்க. அவர் ஆடினால எல்லாம் அவருக்கு தெரியுங்க. பேச மாட்டார் அவங்க. தமிழ்நாடோட கிரிக் ஜோன்ஸ் அவரு. இதையாச்சும் சொல்லிக்கிட்டீங்க. இல்ல வடிவேல் டெம்ப்ளேட்ல வர மாதிரி இவ்வளவு நாள் நீங்க எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ அடுத்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் மூவி எது ப்ரோ தமிழ்ல? அடுத்து அந்த புஷ்பா தான். புஷ்பா விடுதலை விடுதலை, அதுக்கடுத்து விடுதலை, அதுக்கப்புறம் இந்த வருஷமே முடிஞ்சா ப்ரோ. பெரிய படம் எதுவும் செல்ஃப் எடுக்கல. அவ்வளவுதான். ஏங்க அமரன் எல்லாம் ஓடி இருக்கேன் நல்லா. ஓகே அமரன் ஒத்துக்கலாம் ப்ரோ. ஆனா லப்பர் பந்து அந்த மாதிரி சின்ன சின்ன படம் கூட நல்லா இந்த டைம் நல்லா பண்ணியிருக்கு ப்ரோ. கார்த்தி ப்ரோ விடுதலை பார்ட் 3 வருமா? அந்த ரீடை வச்சுதான் முடிப்பாங்க படத்தை. ஆனா பார்ட் 3 வருமா இல்லையான்றதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கும். வாடிவாசல் மறுபடியும் லேட் ஆகும். விடுதலை டோலியுமே விடுதலை 3க்கான ரீடை வச்சு தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும். தெரியும் பார்ட் 3க்கான லீடு வச்சு தான் கிளைமேக்ஸ் முடியும். ப்ரோ அந்த ஜாலியோ ஜிம்கான அந்த படம் டைரக்டருக்கு என்ன ப்ரோ ப்ரெஸ் மீட்டா வச்சு என்னென்னமோ பேசிட்டே இருக்காரு. பாட்டு நான் எழுதுனேங்கிறாரு, குழந்தை மேல சத்தியம் பண்றாரு. அது என்னதான் இஷ்யூ தெரியலையே, என்ன தெரியலையே.
நான் பார்க்கலங்க அதெல்லாம். ஏதோ பாட்டு வந்து அவரு பாட்டு எழுதுனவங்களோட பேரை போடலாம் அந்த மாதிரிலாம் ஏதோ போயிட்டு இருந்துச்சு டைம் லைன்ல, அப்படி விட்டுட்டாங்க. தெரியல, பார்க்கல அதெல்லாம். வேற யாரும் சொல்லிக்கலாம். எங்க வேணா கூப்பிடுங்கப்பா, ஃபோன் பண்ணி யாரையா கூப்பிடுங்க. இன்னும் ப்ரோ சிலம்பாட்டத்துக்கு டிக்கெட் கிடைக்கல போலயே ப்ரோ. நிறைய பேர் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ, ரிலீஸ் நாளைக்காவது போல இருக்கு. அதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு போட்டிருந்தாங்க. எங்க எங்க கமலா எங்க ஆகுது? அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்லிதான் தெரியும். நான் கார்த்திக் ப்ரோ ட்விட்டரை யூஸ் பண்றதுல போல. ரீரிலீஸ் ப்ரோ சிம்பு படம் ப்ரோ. ஓகேங்க, அது பார்க்கணும். சிலம்பா அது தெரியும் எனக்கு. எங்க சிலம்பாட்டம் தெரியாதா? நீங்க புது படம் அது சொன்னீங்க. ரிலீஸ் ஆகுது, கமலல் ஆகுது, அங்க டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஏதாச்சும் படம் பாத்தீங்களா? இன்னைக்கு எதுவும் படம் பார்க்கலங்க. நிறங்கள் ஒன்று. ஜாலி ஜிம்கானா முன்னாடியே பார்த்துட்டேன். அது முன்னாடியே பார்த்தது தான். நேற்று ரிவ்யூ சொன்னது காரணம் வந்து முன்னாடியே பார்த்தது. எனக்கு பெருசாக படம்லாம் பிடிக்கல. அது காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் படம். நல்ல ஜாலியாக 3 ஹீரோனுக்கு அம்மா பிரமி, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹீரோக்கெல்லாம் பெரிய வேலை இருக்காது. நீங்க சும்மா பார்க்கலாம். படத்தை எடுத்துருக்கீங்களா நீங்க? என்ன ப்ரோ? நீங்க ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா ப்ரோ? இல்ல கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. இந்த சிவகார்த்திகேயன் சிவி படம் டிசம்பர்னு சொன்னீங்க. அப்போ பிப்ரவரியில அந்த படம் டிசம்பர். ஆரம்பிச்சிடலாம். இது டிசம்பர்ல ஆரம்பிச்சிடு ஷூட்டு. 25 பிப்ரவரின்னு போட்டிருந்தீங்க. அதுக்குள்ள முடிஞ்சிருமா? அது தெரியலையே, அது காப்பி பண்ணி போட்டதுங்க. பட் இந்த படம் இன்னொரு 10-15 நாளைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்க கல்யாண வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? பார்க்கல. அது என்ன ப்ரோ, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதுல எதுவும் வரல போல ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த வீடியோ அது அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அந்த மேரேஜ் சீக்வன்ஸே ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை எதுவுமே. அது என்ன ப்ரோ? அதுல இன்னும் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. எனக்கு கல்யாண வீடியோல இன்னும் எதிர்பார்க்குறீங்க? யாரோ வருவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, போவாங்க. இஞ்சி போனா இவங்க ஏதோ போட்டோ ஷூட் எடுப்பாங்க. என்ன வித்தியாசமா என்ன எதிர்பார்க்குறீங்க? கல்யாணத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் ப்ரோ. என்ன ஸ்டோரி டெல்லிங்? எனக்கு அது எல்லா கதையும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் இதுல இருந்து கல்யாண வீடியோல என்ன ஸ்டோரி? அதுல ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருக்குல்ல ப்ரோ. இவர் எப்படி ப்ரொபோஸ் பண்ணாரு, அந்த வரிகளால விளையாண்டது, அதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ. உனக்கெல்லாம் ஆயிடுச்சா? சிங்கிள்ஸ் ப்ரோ. சிங்கிள் தான் கடைசி வரைக்கும் பாத்துக்க. அண்ணன் போட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு அலைஞ்சிருந்தா கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் ப்ரோ. ஜென்சி கிட் அவர் ப்ரோ. மாதிரி இல்ல, அவர் மாதிரி நீயும் சிங்கிளா தான் இருப்ப அப்படின்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. SK23 காப் ஸ்டோரின்னு முதல்ல நீங்க சொன்னீங்க. இப்ப ஏதாவது ஸ்டோரி சேஞ்ச் ஆயிருக்கா? அந்த படமா? காப் ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. காப் தானே நினைக்கிறேன். அது என்ன மாத்துறாங்கன்னு தெரியல. முருகாஸ் படம் தானே? ஆமா ஆமா, ஃபுல் தாடியில இருக்காரு. ஆமா. உள்ள கார்த்திக் பிரதர். நான் வந்து இந்த நயன்தாரா அந்த சொன்ன அந்த நெட்ஃபிளிக்ஸ் இது பார்த்தேன்.
அது வந்து ஜஸ்ட் அவங்க கெரியர் ஸ்டார்ட் எப்படி பண்ணாங்க, பிளஸ் இப்ப கரண்ட் அவங்க கல்யாணம் பண்ண அதுதான் இருந்துச்சு. இவங்க வேற எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரோ பார்க்குறேன். அது ஒரு ஜிவிஎம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு லவ் டச் கரெக்ட். இருக்குல்ல ப்ரோ அதுல. இல்ல அது ஜஸ்ட் ஒரு அவங்க கரியர் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப கரண்ட் பொசிஷன் அவங்க என்ன மேரேஜ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் இதுல அந்த என்ன நானும் ரவுடிதால எப்படி ப்ரப்போஸ் பண்ணாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ. இல்ல, ஆனா எனக்கு அது புரியல. எனக்கு அவரு அது ஒரு நார்மலா தான் விஷயம் அது. புரியல. ஜிவிஎம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க கல்யாணத்தையா? அந்த வீடியோ இந்த ப்ரோ. அந்த அந்த என்ன அந்த ஆகுது? டாக்குமெண்ட்ரி அந்த வாய்ஸ் ஓவர் டாக்குமெண்ட்ரி மட்டும் தானே கொடுத்துருக்காரு ப்ரோ, டைரக்ட் பண்ணிருக்காரா? கேள்வி அவர்கிட்ட கேட்பாரு. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. நீங்க லக்கி பாஸ்கர் வந்து இந்த ஸ்கேம் 92 மாதிரி அந்த சிமிலாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்களா? அதே மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஆமா வந்து சோனில இருக்கு ப்ரோ, ஸ்கேம் 2003ன்னு. நீங்க டைமர் தான் பாருங்க, அது ஆமா ஆமா பாத்துருக்கீங்களா? அது ஆமா இதை வச்சு பண்ணிருப்பாங்க. அது இன்னும் பார்க்கல. ஸ்டாம்ப். அதுவுமே அதோட கண்டினியூஷன் தாங்க. அது ஸ்கேம் 1992 ஹிட்டுக்கு அப்புறம் ஆமா அதே ஆமா மாதிரி ஆமா, ஒன்று இன்னொன்னு பண்ணியிருக்காங்க. அதே வருது. மாதிரி ஒரு டைப் இன்னொன்னு ஆஃப் வருது. ஸ்கேம். அது ஸ்கேம் நல்லா இருக்கும். 2010 இன்னொன்னு வருது. 2010 நல்லா இருக்காது. நல்லா இருக்கு ப்ரோ. அ- அது வந்து அது இந்த ஸ்டாம்ப் வரப்போகுது. பேப்பர் ஸ்கேம். ஸ்டாம்ப் பேப்பர். ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வச்சு ஸ்கேம் பண்ணது. லக்கி பாஸ்கர் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனோம் ப்ரோ. நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ லக்கி பாஸ்கர். ஸ்கேம் 2010 ஒரு வரப்போதா எப்போ ப்ரோ? ஆமா ப்ரோ, சோனி லைவ்ல தான். ஓகே. எவ்வளவு ஸ்கேம் தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே போற போக பார்த்தா. ஐயப்பன் ப்ரோ, காட்சி நாளைக்கு ஜெயிச்சிடும் உங்களுக்கு பிஜேபி மும்பைல. தெரியலையே. மார்க்கெட் எக்ஸிட் பயங்கரமா போல ஏறுது இந்த இன்னைக்கு. ஒப்பீனியன் போல மார்க்கெட்டு இன்னைக்கு இதெல்லாம் ஃபுல்லா எதையுமே நம்ப உக்கிரமா தான் முடியாதுங்க. இருக்கும். எப்பயுமே ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இல்லைங்க, இன்னைக்கு இல்ல ஆக்சுவலா அது ஓகே. ஆனா இன்னைக்கு பயங்கர பீக்ல போச்சு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா இவங்க வந்து உருட்டிட்டு இருக்க விஷயம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. இல்ல அந்த மாதிரி தான் யூஎஸ் நாளைக்கே வந்து மார்க்கெட். பிஜேபி ஒருவேளை தோத்துருச்சுன்னா மார்க்கெட் இல்ல இறங்கிடும். ஆமா, அதானினால கன்ஃபார்ம் இறங்கிட்டு இறங்கிடும். இருந்தா நேத்து அந்த அதானி இதனால இன்னைக்கு வந்து இதாயிருக்கு. வந்து இன்னைக்கு ஏறிடுச்சே. அப்புறம் என்ன? ஏறி ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் நேத்து ஒரு விழுந்தது மாசத்துல கம்மியா தான் திரும்ப விழுந்தது பழைய கார்த்தி. மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா விழுந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா இன்னைக்கு கம்மியா இங்க அத விழுந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% விழுந்துருச்சு. அதானி அப்புறம் என்ன? ஸ்டாக்கு மட்டும் தான் விழுந்துச்சு 20% கிட்ட. ஆனா நிஃப்டியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் எயிட் வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 அது வந்து எக்ஸிட் போல வச்சுங்க. எக்ஸிட் போல வச்சு பண்ணியிருக்காங்க. அது தெரியல. எல்லாமே எண்ட் ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கு. அது எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்னு. இது ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் தாங்க. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அடுத்து டெல்லியுமே டஃப் தான். ஸோ இந்த எலெக்ஷன் இந்த 5 ஸ்டேட்டுமே டஃப்ன்றது முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தானே. ஜார்க்கண்ட்ல ஒரு சான்ஸ் இருக்கு கார்த்திக் ஜி. பட் இனிமே நாளைக்கு பார்க்க தான் போறோம். அடுத்த டெல்லி எலெக்ஷன் வரைக்கும் டஃப் தான். டெல்லி அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல. ஆனா ஒண்ணு, நாளைக்கு ரிசல்ட் மாத்தி வந்ததுன்னா திங்கட்கிழமை அவ்வளவுதான். பெரிய கேப்டவுன்ல கீழே இல்ல, இறங்கிடும். அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எனவே நாளைக்கு பேசுவோம். அதான் ஒரு நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டாரு. இனிமே நாளைக்கு நைட் பேசுவோம். கார்த்திக் ஜி, இது என்ன மேட்டர் கார்த்திக் ஜி? தெரியாது இல்லையா? நம்ம சொல்லுங்க சரி. தெரியாதுல்ல, எப்படியும் ரிசல்ட் வரலாம்ல. அது தெரியாது. இன்னொன்னு இது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் ஏற்படுத்தாதுங்க பிஜேபிக்கு. ஜெயிச்சாலும் தோத்தாலும். ஜெயிச்சா என்னன்னா 25ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்லிமெண்ட் நடக்குது. அங்க வந்து ராகுல் காந்தி வர மாட்டாரு. ஜெயிச்சிட்டா. தோத்துட்டா வந்து ராகுல் காந்தி வந்து டிஷர்ட்டை போட்டு வந்து ஆம்ஸை காட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோக்கடிச்சிட்டோம் வந்து கதறிட்டு அது இல்லைங்க. வேற என்ன அதை விட பிரச்சனை, ஜெயிச்சிட்டா இவனுங்க தொல்லை தாங்க முடியாதுங்க. ட்விட்டர்ல பயங்கரமா இவனுங்க போய் ஜெயிக்க வச்ச மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க இங்க இருக்கிறவங்க. அதான் ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் வந்து ஏன்னா இப்போ அடுத்து நடக்கிற எலெக்ஷன் எதுவுமே காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி கிடையாது. காங்கிரஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னால கிடையாது. இனிமே டெல்லியில கிடையாது, பீகார்ல கிடையாது. அடுத்த வருஷம் 2 எலெக்ஷன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இதெல்லாம் இருக்குல்ல. கேரளால வந்து காங்கிரஸ் இருக்கு. பட் இன்னும் பிஜேபி ஆப்போசிட் கிடையாது. அடுத்த 2 வருஷத்துக்கு காங்கிரஸுக்கு வந்து பெரிய எலெக்ஷன் 1-1 இல்லை. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கான போட்டி இல்லை.
இதுல ரெண்டுலயுமே தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பேச முடியாது, சவுண்ட் எல்லாம் விட முடியாது. ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் வந்து பேசுவார், நாங்க குஜராத்தில் தோக்கடிக்கிறோம், 2029 தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சவுண்ட் விட்டுருப்பாரு. வெங்கட் இதெல்லாம் ஓவரா இல்ல நீங்க சொல்றது. இங்க இருக்கணும் கம்பு சுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அப்படியே சுத்தணுங்க. என்னமோ இவனுக்கு போய் ஜெயிக்க வச்ச மாதிரி டிஎம்கே ஐடிவிங்க இருக்கானுங்களே, என்னமோ இவனை ஜெயிக்க வச்ச மாதிரி அவர் அதை பேசினாரு இதை பேசினாரு. ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டானா, அமெரிக்காக்கார குற்றச்சாட்டை சொல்லிட்டானா அதுக்கெல்லாம் கேள்வியே கேட்கறது இல்ல, இதான் பெரியார் கத்து கொடுத்தாருன்றாங்க. உடனே அப்படியே அதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கானே, தமிழ்நாட்டுல தெலுங்கானால ஒடிசால இங்கதான் காசு கர்நாடகால இங்கதான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே. இவங்க தானே சொல்லணும் எடுத்து யாரை வாங்கினாங்க என்னன்னு. அதுதான் உடனே மோடி அதை பண்ணிட்டாரு இவங்க தானங்க சொல்லணும். அதானிட்ட ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க காசு வாங்கினாங்க அப்படின்னு இவங்க தானே சொல்லணும். இப்ப போட்டு அவங்க தான் வரப்போகுதுன்றாங்க. தெலுங்கானால வாங்கினாங்கன்னு சொல்லணும், அவங்க தானே சொல்லணும். அவங்க சொன்னது 4 ஸ்டேட் இருந்தா 5 ஸ்டேட், 5 ஸ்டேட்லயுமே பிஜேபி இல்லையே, அந்த ஸ்டேட்லயும் வந்து எதிர்கட்சி தானே இருக்கு. அவங்க தான் பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டானுங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பானு. அவன் லஞ்சம் கொடுத்த இவங்க, அந்த ஆள் லஞ்சம் கொடுத்தான், ஓகே நான் வாங்கினதே வேண்டா கேட்டா இவங்க தான் வாங்கியிருக்காங்க, இவங்க பதில் சொல்லிட்டோம், நாங்க வாங்கலன்னு சொல்லிட்டோம். இல்லைங்க அப்படிலாம் லஞ்சமே கொடுக்கல, நாங்க வாங்கல அப்படின்னு இவங்க சொல்லிட்டோம். இல்லைங்க நாங்க வாங்கினது தப்பு தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டோம். இவங்க தான் சொல்லணும். இல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும்னு சுதாரிச்சுட்டு அப்படியே ஸ்மூத் ஆயிட்டானுங்க. அப்படியே அடுத்ததுக்கு போயிட்டானுங்க. 10 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அண்ணன் வந்தானே அண்ணனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி ப்ரோ இருக்கும் தமிழ்நாட்டுல? அண்ணாமலையா? அண்ணாமலை இது வரைக்கும் எப்படி இருந்தாரோ இதோட இன்னும் வல்லபுரலா இருக்கும், அதிரடியா தான் இருக்கும். இன்னும் அதிரடியா இருக்கும். இதுக்கப்புறம் அண்ணன் மட்டும் இல்லைங்க, அமித்ஷா வரைக்குமே அதிரடியா தான் இருக்கும். அவரே வந்து வேலை பார்ப்பாரு தமிழ்நாட்டுக்கு. ப்ரோ லீக் ஆகுதுல, இது என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இவருக்குலாம் தெரியுமா இல்ல இவருதான் பண்றதா இல்ல என்னது ஆடியோ வீடியோல லீக் பண்ணி விடுறாங்கல்ல பிஜேபில சம்டைம்? என்ன ஆடியோ என்ன வீடியோ ப்ரோ? அந்த ஒரு டைம் பண்ணாங்களா ப்ரோ? ஏங்க ஒரு வீடியோ வந்துச்சு, கேடி ரவான் வீடியோ, ஓகேவா? அது இந்த மதன்ற ஒருத்தன் எடுத்தான், அவன் லீக் பண்ணான். ஆனா இவனுங்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு. அவன் கட்சி விட்டு, அதுக்கப்புறம் அவர் கட்சி விட்டு போயிட்டாரு, அவர் கட்சியில இல்லை. அவன் அதே வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் எல்லாரும் ஆடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தான். அண்ணாமலையோட ஆடியோவும் எடுத்து லீக் பண்ணிட்டு இருந்தான். அதில் ஒன்றுமே பாயிண்ட் இல்லை. அவங்க வீடியோ அதுக்கப்புறம் ஆடியோ எடுத்தது யாரு? அதுக்கப்புறம் திருச்சி சிவா. அதானே, வேற என்ன ஆடியோ வீடியோனா என்ன? இங்க யார் கொடுத்தாங்க? 2 பேர் தான். 2 பேரும் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து படம் பார்க்க வராரு ப்ரோ. அப்ப நிறைய வாட்டி வரதராஜா தியேட்டருக்கு அவருக்கு 3 போலீஸ் இது பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏங்க அப்புறம் உதயநிதிக்கு வேலை பார்த்தா தானுங்க பண்ணோம். புரியல. இல்ல அவர் உதயநிதிக்கு வேலை பார்த்தா அதானே பண்ணோம். நிறைய வீடியோ அப்புறம் எடுத்து போட்டார்ல, ஸ்ட்ரிங் ஆபரேஷன் இல்ல அவருக்கு த்ரெட் இருக்கா அந்த மாதிரி நினைக்கிறேன். என்னமோ. கார்த்திக் ஜி என்ன கார்த்திக் ஜி இன்னைக்கு போய் இவர் இன்னைக்கே நேத்திக்கு ஒரு சீமான் போய் ரஜினியை பார்த்திருக்காரு ப்ரோ. அதுல அந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷனுக்கு ஒரு சேனல் வச்சிருக்கான் பாருங்க, அதுல ஒரு ஆடியோ போடுவான் பாருங்க ஸ்டார்டிங்ல, அது செம ஃபன்னா இருக்கும் தம்பி. அந்த அர்ஜென்ட்டா ஒரு இது வேணும், அர்ஜென்ட்டா சொல்லிட்டு டைப் சவுண்ட் வரும், டக் 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 டக்னு டக் 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 அப்படின்னு வேற மாதிரி அந்த சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். போன வருஷம்லாம் ரொம்ப நல்லா ஃபயர் விட்டு இருந்தாங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது டம்மி பீஸ்னு. கார்த்திக் ஜி சீமான் மேட்டர் சொல்லுங்க கார்த்திக் ஜி, உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா இப்ப ரஜினியை பார்த்தது? இல்ல சீமான் வந்து முன்னாடியே வந்து வேட்டையன் வரும்போதே வந்து அவர் பாராட்டியா அறிக்கை போட்டாரு. வேட்டையன் வரும்போதே ஆக்சுவலா வேட்டையன் வரதுக்கு முன்னாடியே வந்து விஜய் இந்த ஸ்டாண்டா எடுக்க போறாரு, விஜய்க்கும் நமக்கும் ஒத்து வராது அப்படின்றது சீமானுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நேத்து வந்து அவரு மீட் பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. தேவையில்லாத ஒரு மீட்டிங் தான். ரஜினியுமே இதை வந்து இது பண்ணிருக்க தேவையில்ல, இதை வந்து போட்டோ எடுத்து போட்டு பண்ணிருக்க தேவையில்ல. இல்ல இன்னொரு இந்த சேவியர், அந்த பத்திரிகையாளர் சேவியர் இருக்காரு, ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு, அது எவ்வளவு தெரியல. அதுல வந்து கேக்குறாங்க சங்கின்னு சொல்றாங்களாங்க அப்படின்னா, சங்கின்னா யாரு? சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அவர் சொல்ற. ஆமா, சங்கி தான் தோழன் தானங்க. சங்கி அப்படின்ற வார்த்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேங்க. சீமான் சொன்னது விடுங்க. சங்கின்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஹனுமான சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அவர் சொல்லும் போது ஹனுமான்
அவர் ராமரோட தோழன் அப்படிதான் ராமர் வந்த வார்த்தை கூப்பிட்டாரு. அது. பட் ஆனா இங்க பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, சங் பரிவார் அப்படின்றது ஆர்எஸ்எஸோட அமைப்பு வச்சிருக்காங்கல்ல. ஆர்எஸ்எஸ் ஒரு சங்கத்தோட பரிவார்னா குடும்பம், சங்கத்தோட குடும்பம், சங்கத்தின் குடும்பம். அதுதான் ஆர்எஸ்எஸோட அமைப்பு. எல்லாமே ஒரு குடும்பம், இந்த சங்கத்தோட குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிறத சங் பரிவார்னு வச்சுக்கோங்க. சங் பரிவார்ல இருக்கவங்களாம் சங்கி, அவனை ஆதரிக்கிறவங்களாம் சங்கி. அவ்வளவுதானே. இது வந்து தப்பான வார்த்தை, கிட்ட வார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. ஆனா என்னன்னா, நம்ம சொல்லும் போது என்ன, வாடா கொத்தடிமை, வாடா ஊப்பி எப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி இவங்க சொன்னாங்க. சங்கின்னு சொல்லும் போது வந்து இவங்க வந்து ட்ரிகர் ஆகி பேசிட்டு இருந்தானுங்க சம்மந்தம் இல்லாம. அது வந்து அதனால அது ஒரு நிக்நேமா வச்சிருக்காங்களே தவிர இதுல ஒண்ணு தப்பான வார்த்தையில ஒண்ணுமே கிடையாது. இல்ல இதே வந்து சீமான் நிறைய பேசியிருக்காரு. இது மாதிரி சங்கீனா இது அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காரு. சீமான் என்னைக்கு உருப்படியா பேசியிருக்காரு. சீமானுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுங்க. இப்பயுமே சொல்றேன், சீமான் வந்து என்னத்தை வேணாலும் பேசுற ஒரு ஆளு, வாய் இருக்குன்னு ஒரு கற்பனையில பேசுற ஒரு ஆளு. அதனால சீமான் ஆதரிச்சா கூட ஐயோ ஏன் இந்த ஆளை ஆதரிக்கிறான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். புலிப்பாண்டி மாதிரியா ப்ரோ? காலப்போக்கில் அவரே ஆமாமா. சீமான் வந்து இந்த அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒருத்தருங்க. தேவையில்லாம வந்து இங்க இருக்க நோட்டாக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு பதிலாக அவருக்கு போட்டு இருந்தானுங்க. அது காலப்போக்கில் அவரோட ஓட்டு கரைஞ்சிரும். அவரு இங்க எல்லாம் அரசியல் இருந்து அவரே போயிடுவாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு யாரு ப்ரோ காசு கொடுக்குறாங்க இவ்வளவு செலவுக்கு, இவ்வளவு மீட்டிங் அதெல்லாம்? திருநீதி போடுறானுங்களே தம்பிங்கெல்லாம் கொடுக்குறாங்களே, திருநீதி கொடுக்குறாங்க. இங்க இருக்கவங்க நிறைய பேர் பழக்க வழக்கம் இருக்காங்க, அவங்களாம் கொடுக்குறாங்க. சீமான்கிட்ட ஒரு திறமை இருக்குங்க, பேச்சு திறமை இருக்கு, நல்லா பேசுவாரு, கொஞ்சம் படிப்பாரு. அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்க முட்டாள் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை பேசி பேசி ஏமாத்தி அவங்க ஓட்டர்ஸா மாத்தி வச்சிருக்காரு. அந்த ஓட்டர்ஸ் பேங்க் இருக்கிறதுனால அவருக்கு காசு கொடுக்க ஆள் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம என்னைக்குமே சீமான் ஆதரிச்சதே கிடையாது. அவர் படிப்பாரு, படிப்பாளி, அறிவாளி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா பொய்யை மட்டுமே பேசுற ஆள். ப்ரோ ஒரு குட் ஸ்டோரி டெல்லர் ப்ரோ. அவர் ஸ்டோரி டெல்லிங்ல வேற மாதிரி இருக்கும். ஆமாமா, அவர் டைரக்ஷன்ல இருந்து வந்தாருல, அதனாலதான். ப்ரோ அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல வேற மாதிரி ஸ்டோரி கிண்டல் பண்றீங்க. அதுதாங்க சொல்றேன். உண்மையிலேயே அவருக்கு எங்க அப்பா அதான் சொல்றேன், அவர் அறிவாளி, படிப்பாளி, அவருக்கு பேச்சு திறமை அதெல்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசுல சீமான் இருக்கு பேச்சு திறமையும் அறிவோ யாருக்கும் கிடையாது. ஆனா அவருக்கு அப்படி வைகோட சீமான் பெட்ரு சொல்லுமா. ஆனா அவருடைய அந்த பொய்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, பேசுறதெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய் அப்படின்னு ஒண்ணு. ஒருத்தர் என்னங்க வாயை திறந்தாலே பொய்யா பேசுறாரு அப்படின்னா சீமான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சீமான் மாதிரியே பேசுறீங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எப்படி ப்ரோ, எதை வச்சு ப்ரோ பண்றது? அது அவரே சொல்றாரு ப்ரோ. இப்போ ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு மாசத்துக்கு ஒண்ணு சொல்லுவாரு, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் தான் சொல்லுவாரு, அப்படியே கேட்டு. அது ஓகே, நிலைப்பாடு மாறுறது பிரச்சனை இல்லைங்க. நிலைப்பாடு மாறுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நேற்று ஒரு கட்சியை ஆதரிக்கிறீங்க, நீங்க ஒரு கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் யாரு பண்ணல, எல்லாரும் விஜய் வரைக்கும் அதுதான். விஜயே வந்து 2011 அதிமுக ஆதரவு தான், ஜெயலலிதா ஆதரவு தான். 2014 ஜெயலலிதா ஆதரவுல இருந்து வெளில வந்து மோடியை போய் பார்த்தாரு. 2016 அதிமுக ஆதரவு கிடையாது. அதனால நிலைப்பாடை மாத்துறதுல பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாருமே ஒரே டைம்ல வந்து ஒரே கட்சிக்கு தான் ஆதரிக்கணும், நான் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு உட்காந்துருக்கோம்லாம் பைத்தியம். அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த தேவைகளுக்கு தான் அந்த முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு இந்த கட்சி வந்தா பெட்டரா இருக்கும், அடுத்த லட்சம் இந்த கட்சி வேணாம், அடுத்த கட்சி வந்தா ஓகேண்ணா. பட் சீமான்றவர் வந்து என்னன்னா, பொய்யை மட்டுமே கட்டமைச்சு அந்த பொய்யை மட்டுமே பேசி 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 இங்க இருக்கிற சிலர் வந்து பொய்யை நம்புவாங்கல்ல, இந்த பொய்யை நம்புற குரூப்பை அவருக்கான ஓட்டர்ஸா மாத்தி அப்படி வச்சுட்டு இருக்க ஒரு ஆள். அப்ப தமிழ் தேசியம் வந்து அவரு பேசலையா? அவர் பேசுற அது கிடையாது. அது அவருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் நடக்கவே நடக்காது, அது வராது, ஈழம் வராது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமலாம் கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை நம்ப வச்சுட்டே ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்றதுலாம் அவரோட அஜெண்டா தான். இதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்க பாத்துருப்பீங்க, சீமான உருட்டுவாரு ஸ்டேஜ்ல, கீழே வந்து கை தட்டிட்டே இருப்பான்ல, அவருக்குமே தெரியும் நம்ம உருட்டுறோம் அப்படின்னு. ஆனா கீழே கை தட்டுறவனுக்கு தான் அவர் பேசுறாரு. பாலையா படம் மாதிரிதான். பாலையா வந்து ட்ரெயின் நிறுத்துறாரு, காரை தூக்கி அடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாதா நம்ம ட்ரெயின் நிறுத்த முடியாது, கால் அடிச்சு காரை தூக்கி அடிக்கிறது அவருக்கு தெரியும். கீழே இருக்கவன் கை தட்டுவானா இல்லையா, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு.
அவன் தட்டுறான்ல அவனுக்கு தான் நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு பால் எடுப்பேன். அவர் ரஜினி ஜிஎஸ்டி கிண்டல் வந்து பண்ணும்போது நான் கூட கொடுக்க என்ன வேணாலும் மாட்டேன் அந்த சொன்னேன். மாதிரி. நான் என்ன வேணாலும் சென்ட்ரல் எங்க சொல்லுவேன்டா. இருக்கு? நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா கீழே ஒரு லூசு போய் உட்காந்துருக்கான்ல, அவன் கை தட்டுறான்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு தான்டா என் ஸ்பீச். இல்லைங்க ரஜினி கிண்டல் பண்றாரு ஒரு ஆடியோ லான்ச்ல. அப்ப கூட என்னமோ பெருமையா சிரிக்கிறாரு. நாங்கெல்லாம் பண்ணா ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா பாலையா பண்ணா ஏத்துப்பாங்கன்னு அவர் கிண்டல் அடிக்கிறாரு. அதையும் ஒரு பாலையா அப்படியே பெருமையா சிரிக்கிறாரு அதை நினைச்சு. அது சினிமாங்க. சினிமால அவரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. அவர் ஓகே, அது ரசிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் என்ன, சீமான் ஸ்பீச்சுமே ரசிக்கிற மாதிரி ஆமா தாங்க ரசிக்கிற இருக்கும். மாதிரி தான் ப்ரோ வேற இருக்கு. என்ன? நல்ல ஆனா அது என்டர்டைன்மெண்ட்டுங்க. உண்மையா நல்லா இல்லையான்னு 40 தான் நிமிஷம் தெரியல. டிராவல். எதையுமே உண்மை கிடையாதுங்க. எதையுமே உண்மை கிடையாது. அவ்வளவுதான். இது இல்ல எல்லாம் இதே சீமான் வந்து என்டர்டைன்மெண்டா என்னன்னா, இது இன்னைக்கு வந்து சங்கீனன்னு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, அந்த விளக்கத்துக்குலாம் அவர் ஆதரிக்கலாம் இல்ல. அந்த சங்கீத வார்த்தை அர்த்தம் அவர் சொன்னதுனால ஒரு 1000 பேத்துக்கு போய் சேர்ந்தா ஓகே தான். ஆனா இந்த ஆள் பேசின பேச்சுலாம் இருக்கு பாத்தீங்களா, முன்னாடி ஆதார் கார்டு வந்து இன்ட்யூஸ் பண்றாங்க. நீங்க ஆதார் கார்டு இல்லாம யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியால. ஆதார் கார்டுனால எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நீங்க ஒரு போன் முன்னாடிலாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து சிம் கார்டு வரைக்கும் வாங்கிட்டு ரேஷன் கார்டு வரைக்கும் வாங்கிட்டு இருந்தீங்க. ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்து ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே ஒரு நேம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால என்ன பேசினாருன்னா, ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டாங்க, உன் கைரேகை எடுத்துட்டான், உன் கண்ணோட கருவிலி எடுத்துட்டான், நீ பெட்ரூம் யாரோட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான், பாத்ரூம்ல எங்க உட்காந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான், முடிஞ்சு அப்படின்ட்டான். இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்க. இருந்தாலும் ஹைலைட்டுங்க. நீங்க பாத்துங்க இந்த பழைய, நீங்க பாருங்க அப்ப பேசின பேச்சுதான். கண்டிப்பா பாக்குறேன். சூப்பர் ஸ்டார் இலுமினாட்டின்றாரு ப்ரோ அவரு. நீங்க ஆதார் கார்டு கொண்டு வந்ததுக்கு நீ பெட்ரூம்ல யாரோட இருப்பன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் கொண்டு வந்திருக்கான். நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு, யாருக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்ட்டாரு. இதெல்லாம் பேசின ஆளுங்க சீமானு. திருமுருகன் காந்தின்னு ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் பாத்துங்க, அவன் மோடி திரும்ப ஜெயிச்சிட்டாருன்னு ரேஷன் கடையே இருக்காது. இவன் அவன் ஒரு பக்கம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடா, வாங்கடா வந்து பேசினா எவனையும் வர மாட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காரு 5 வருஷமா, எல்லாத்துக்கும் ஃப்ரீ. ரேஷன் கடையில எதுக்கும் காசு தர வேணாம், அதுக்கு முன்னாடியே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கணும், இப்போ ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காரு. மோடி திரும்ப வந்தா ரேஷன் கடையே இருக்காதுங்க, அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் மூட போறாங்க, எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிட்டாங்க ஆல்ரெடி. இந்த திருமுருகன் காந்தி, சீமான் இவனுங்கெல்லாம் ஆதரிக்கிறதுன்றது வந்து எப்படின்னா, கார்த்தி அதை சொல்லணும் தான் ஞாபகம் வந்தது. ரேஷன் கடையில் இப்போ பைத்தியக்காரனுங்க அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்களா கார்த்தி? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல இருந்து வந்து ஸ்டேட்ல இருந்து வந்தது. ஆக்சுவலா இப்போ ஸ்டேட்டோட அரிசி ஃப்ரீயா வந்து கட் பண்ணிட்டு சென்ட்ரல் அரிசி மட்டும் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ அரிசி தாங்க சொல்றேன். அந்த திருமுருகன் காந்தில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினானா, ஆதார் கார்டு வந்துருச்சா, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்லிட்டாங்களா, எதுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க, ரேஷன் கார்டே இருக்காது அப்படின்ட்டான். சரிடா, நீ ஒன்னு சொன்ன இல்ல, ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து விளக்க சொல்லணுமா இல்லையா? நீ நான் பொய் சொன்னேங்க, அது தெரியாம சொன்னேங்க, ஏதாவது சொல்லணும்ல. சீமான் மாதிரி டுபாகூர், திருமுருகன் காந்தி மாதிரி டுபாகூர், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுங்க இவனுங்க எல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு போய் உட்காந்து பியூஷ் மனுஷ் அவன்லாம் வந்து சேலத்துல வந்து நிறைய பேர் இந்த போத்தீஸ்லாம் ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாது சண்டை போட்டு அவன்கிட்ட காசு வாங்கி கட்டிங் வாங்கிட்டு அப்படி சேலத்துல அவனை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னன்னா ரொம்ப தப்பான ஆளுங்க சொசைட்டிக்கு. இல்ல ப்ரோ, நான் நிறைய சும்மா இங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து எழுத்து இல்ல ப்ரோ, யாரு பீஷ் ஆமா, அதனாலதானே ஒரு அதுக்கப்புறம் தானே வாய் பேசுறது இல்ல. இப்போ மோடிக்கு அகைன்ஸ்ட், அதாவது பிஜேபி எது கொண்டாலும் அகைன்ஸ்டா இருப்ப அப்படி வரல தற்போதைக்கு. அதுதாங்க இவனுங்களுக்கு வேற என்னங்க வேலை? ஒரு விஷயத்த சொன்னா அதுல தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா எது சரின்னு நீ பேசணும்ல, அதெல்லாம் கிடையாது. நான் உட்காந்துட்டுவேன் தப்பு அப்படின்னு, ஆதார் கார்டா தப்பு, ஜிஎஸ்டியா தப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது, சரிடா எங்கடா வரணும், அது ஏர்போர்ட்டே வேணாம், நான் என்ன ஃபிளைட்ல போறேன், வேணாம் விட்டுரு, எப்பறம் அப்படி சென்னை ஏர்போர்ட்டை வச்சுட்டு அதெல்லாம் என்ன கேட்டேனா, பஸ்ல போ, டவுன் பஸ்ல, இப்படி பேசிட்டு இருப்பானுங்க பைத்தியம் மட்டும். ப்ரோ நான் வந்து சீமான் ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கு, கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும் நான் அது கரெக்டா, அது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்பீச்ல சொல்லும் போது, இந்த கடவுளுக்கு வந்து ஏன் கோயில்ல வந்து சமஸ்கிருதத்தை சொல்றீங்க, நீங்க தமிழ் கடவுள் வந்து தமிழ்ல தானே நீங்க இது பண்ணணும் போது அது ஒரு மாதிரி பாயிண்டா இருந்தது. ஆனா பட் இவரே வந்து வேற எங்கேயோ ஏதோ ஒரு அவங்க பையனுக்கு காது குத்தா இல்ல ஏதோ கோயிலுக்கு போகும்போது
அங்க இருக்கிற ஐயர் வந்து அங்க சமஸ்கிருதத்துல பேசும்போது ஒரு கம்மன் இருந்தாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது கரெக்டா? ஏங்க இங்க பாருங்க, எங்க கோயில்ல வந்து கடவுளுக்கு வந்து சமஸ்கிருதம் சொல்றாங்க, அவன் தெலுங்குல சொல்றான், ஹிந்தியில சொல்றான், அதெல்லாம் நமக்கு தேவையா? கிடையாது. இப்போ திருப்பதிக்கு போறீங்க, திருப்பதியில ஒரு சட்டம், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டுருவோம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலுக்கும் தமிழ்ல தான் வந்து பேசணும், அர்ச்சனை பண்ணணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சட்டம் போட்டுருவோம். நீங்க திருப்பதிக்கு போறீங்க, திருப்பதிக்காரனும் ஒரு சட்டம் போட்டுட்டோம். திருப்பதியில் ஆந்திராவில் எல்லாருக்கும் தெலுங்கு தான் சொல்லணும். உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? திருப்பதியில தெரியாதுல்ல. நீ எதுக்கு போற? சாமி கும்பிட போற. நீ என்ன திருப்பதியில வெங்கடாச்சலபதி இல்ல திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னன்னு சொல்லி கும்பிட போற? சாமி நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி என் பேரு, எனக்கு ஏதாவது, எனக்கு என் வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்குப்பா, சரி பண்ணு, அதுதானே சொல்ல போற. ஆந்திரால இருக்குன்னா அவன் தெலுங்குல மந்திரம், என்ன ஆந்திரால தெலுங்குல மந்திரம் சொல்றான், நான் தமிழ்நாட்டுல வந்திருக்கேன் தமிழ் சொல்ல, அப்படி சொல்ல கேட்க போறியா? அப்படி கேட்க போறியா? இல்ல சாய்பாபா கோவிலுக்கு போறீங்க, சாய்பாபா கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு வந்து தமிழ்ல சொல்லு, நான் இங்க இருந்து வந்திருக்கேன் மகாராஷ்டிரால போயிட்டு, அது சொல்லுவீங்களா? காசியில போயிட்டு உட்காந்துட்டு இந்திரியா சொல்ற தமிழ் அப்படின்னு ஏங்க இது பிரச்சனையே கிடையாதுங்க. நீ சாமி கூட போறன்னா சாமி கிட்ட வந்து நீ தான் வேண்ட போற. அவன் என்னமோ மந்திரம் சொல்லிட்டு போறான், சர்ச்சில் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? உருதுல ஓதுறாங்க மசூதியில, நீ கேள்வி கேட்கறியா? நீ தமிழ்ல சொல்லுன்னு கேள்வி கேட்கிறியா? கிடையாது. இல்ல இங்க இருக்கிற சில்லற அரசியல்வாதிக்கு பேசிட்டு இருப்பானுங்க, பைத்திய மாட்டோம். டேய் எதுல சொன்னா அவனுக்கு என்னடா? அவன் வேண்டறான், அவனுக்கு தேவைன்னா அவன் வேண்டிட்டு போறான். அதான் ப்ரோ. இப்ப காசியில போய் உட்காந்துக்கிட்டு நீ காசியில உட்காந்துட்டு தமிழ்ல சொல்ல போறியா? இல்ல அவன் இந்தியில சொன்னா உனக்கு புரிய போதா? கிடையாது. இல்ல போனோமா நீ சபரிமலைக்கு போறீங்க, சபரிமலையில இல்ல சபரிமலைக்கு போறீங்க, மலையில சொல்லிடுவோமா மந்திரம் ஐயப்பனுக்கு? ஒரு காமெடியா இருந்துச்சு. என்னையா இவரு இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட். இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பைத்தியக்காரனுங்க, திராவிட கட்சி, இந்த சீமான் மாதிரி பைத்தியக்காரனுங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனா ப்ரோ, ஆனா அவர் சொல்ல விதத்துல பார்த்தா சாமி கும்பிட போனா உங்களுக்கு கரெக்ட் ப்ரோ. ஆனா அவரு பேசும்போது நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா தமிழான சொன்னோம், தமிழ் கடவுள் வந்து தமிழான சொன்னோம் அப்படின்னு ஒரு செகண்ட் போகும். சரி ஓகே, அப்படி வச்சுக்கலாமா? அப்ப கோயம்புத்தூர்ல வந்து கொங்கு தமிழ்ல சொல்லலாமா? கோயம்புத்தூர்ல ஒரு கருப்பணசாமி கோயம்புத்தூர்ல, அப்போ அங்க போயிருமா? திருநெல்வேலி பக்கம் போயிருவோமா? இல்ல சாமி நல்லது செய்யவே மாட்டியா அப்படின்னு போயிருவோமா? இப்படி போயிருவோமா? சென்னையில வந்து பார்த்தா என்ன நல்லது செய்யவே இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு போயிருவோமா? சென்னையில என்னடா பைத்தியமாட்ட இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கானே, இதுக்குமே ஒரு ஒரு இது ஒரு அரசியலா வச்சுட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானே, கேட்டுட்டு இருக்கீங்களே. எனக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஒரு செகண்ட் கன்வின்ஸ் ஆனோம் ப்ரோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு போனோமா, நீ கும்பிட்டியா வந்தியா, எதுக்கு இந்த தேவையில்லாத இதுன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஆஹா, நம்மளால ஒரு செகண்ட் ஏமாந்தோம். இத கேக்குறவன்லாம் ஃபுல்லா நம்பி இவன் போயிட்டு அங்க போய் அவன இல்ல சென்னையில ஒரு கோயில் வச்சிருவோம், சென்னையில ஒரு கோயில் வச்சிருவோம், சாமிகிட்ட போயிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல, ஒரே அளவா இருக்குது, என்ன பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு போயிருவோமா? சென்னை தமிழ்ல அப்படின்னு. இவனுங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாதுங்க. இவனுங்களுக்கு என்னன்னா மொத்தமா வந்து இங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை சொல்லணும் ப்ரோ. அதான் ப்ரோ நான் பாக்குறேன், எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுறணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ இவரோட சீமானோட சப்போர்ட்ல தான் இவங்க கஸ்தூரி தேவலாம் பேசி இப்போ வந்து ஏதோ ஆந்திரால அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எப்பவுமே தேவையில்லாம பேசுறாங்க. சீமான் சப்போர்ட் இல்லங்க, சீமான் சப்போர்ட் இல்ல. அவங்க பேசும்போது மக்கள் கூட்டத்தை பேசுறதே அது அவங்க தேவையில்லாம அடுத்தவங்க தெலுங்காரங்க அவங்களோட சென்டிமெண்ட் இது பண்ணி எதுக்கு இப்ப அரெஸ்ட் தேவையில்லாம. அதுவே ஒரு பொம்பளை சீமான் தான். எப்பவுமே அப்படிதானே. முன்னாடி அவங்க திராவிடியான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. கார்த்தி ப்ரோ ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க, பொம்பளை சீமான்னு. இல்ல ப்ரோ, அதானா ஆப்டா தான் ப்ரோ இருக்குது. அவங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறது சம்பந்தமா இல்ல. ஆல்ரெடி பேசி மாட்டியாச்சு. ரிப்போர்ட்டர் கிட்ட பேசும்போது நான் அதுதான் சொன்னேனா, ஆமாங்க. இப்போ ஏங்க ஸ்டாலின் பாருங்க, கருணாநிதியோ ஸ்டாலினையோ உங்களையோ அந்த குடும்பத்தை யாருமே தெலுங்குக்காரங்களா பார்க்கல. இவனெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. நீங்க பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த்துங்க கண்டுபிடிச்சு வந்து இந்த சீமான்ற பைத்தியம் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சது. அவங்களாம் தமிழே கிடையாதுங்க. கருணாநிதி அவர் கலைஞரோட ஒரு தமிழ் இங்க இருக்காங்களா யாராவது? அவர் மாதிரி தமிழ் பேசுறதுக்கு ஆள் இருக்கா? முதல்ல ரைட்டிங்கே பயங்கரமான ரைட்டிங் ப்ரோ. இத வந்து உட்காந்து
10 வருஷமா இது உட்காந்து பேசி 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 அவங்க குடும்பமே தமிழ் இல்ல அவங்க குடும்பத்துக்கு 1008 விமர்சனம் இருக்குங்க. ஊழல் இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் ஓகே. தேவையில்லாம பேசி சீமான்ற டுபாகூர் வந்து அவங்க தமிழ் கிடையாது, அவங்க தமிழ் ஓகே. எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி தமிழர் தான், ஆனா இருந்தாலும் எங்களுக்கான ஆள் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு உருட்டு ரஜினிகாந்த் வரும்போது அவர் ரஜினிகாந்த் மராட்டியாருங்க. இவர் வந்து விஜய் வந்து என் தம்பினாரு. அவங்க டைமிங்க்கு தகுந்த மாதிரி நாளைக்கு ஆட்சி மாறிடுச்சுன்னா விஜய் தமிழன் வரணும். அதுக்கப்புறம் அவன் கொள்கை சரியில்லை ப்ரோன்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு போய் கஸ்தூரி ஒரு ஸ்டேஜ்ல பேசுது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்தீங்க, நீங்க ஆந்திரால இருந்து வந்தாங்க. இதெல்லாம் என்ன எங்க அவர் பிறந்தப்ப அவருக்கு என்ன வயசு? 100 வயசு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிறக்கும் போது ஆந்திரா இருந்துச்சா? ஆந்திரா இருந்துச்சா? இல்ல இதெல்லாம் சும்மா அவர் பிறந்ததே இன்னொன்னு இங்கே திருவாரூர்ல. அப்படி எப்படி இவங்க புதுசா கம்பி எல்லாம் கட்டுறாங்க இங்க அங்கன்னு சொல்லி அவங்க அக்யூசேஷன். அதாவது ஒரு காரணம் ஒருத்தனை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு இல்லைங்க. ஒருத்தரை வந்து ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஒரு பாயிண்ட் வேணும்ல. அந்த சீமான்ற ஒரு டுபாகூர் வந்து பேசினதுதான், இவங்க யாருமே தமிழ் கிடையாது, இவங்க எல்லாருமே தெலுங்குக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பழிய போறதுக்கு ஒரு பேசினது. இவங்க பேசினது கஸ்தூரி தூக்கிட்டு வந்து பேசுது. இல்ல கலைஞரை இவரு எம்ஜிஆர் கலைஞர் வந்து எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லும் போது இவர் தெலுங்குக்காரன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லணும் போதே அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவர் தெலுங்குக்காரன்றது? சும்மா ஏதாவது சொல்றது அப்புறம் மாட்டிக்க வேண்டியது. ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து அவங்க பார்த்தா ரெக்கார்டிங் வச்சிருக்காரு அவங்க பேசினது. நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா நான் ஏஞ்சி போறேன், நீங்க சொன்னா தப்பா இருந்தா உங்க வேலையை விட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து கேனப்பய மாதிரி இருக்கா? புரியவே இல்லை இவங்களெல்லாம் பார்த்தா. ஆனா விஜய் தப்பிச்சிட்டாருங்க. விஜய் மட்டும் கூட்டணி வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். ஐயோ எதுக்கு தேவையில்லாம பேசுவானே, அதுக்கப்புறம் தலைமறைவா பதுங்குவானே, அதுக்கப்புறம் ஆந்திராவில போய் அரெஸ்ட் ஆவானே, எதுக்கு தேவையில்ல. இப்போ ஆக்சுவலா என்ன 2026 எலெக்ஷன்ல வந்து சீமானுக்கு பாயிண்டே கிடையாது பேசுறது. இப்போ திரும்ப வந்து ஊழல் ஆச்சு, அது எல்லாரும் பேசுறாங்கப்பா, நீ தான் பேசுப்பா. இன்னும் திரும்ப வந்து பேசிட்டு இருக்க முடியாது. தமிழிலும் அதுன்னு பேசிட்டு அதெல்லாம் வியாபாரம் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு காசு வாங்கியாச்சு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆளுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா விஜய் வேற வந்துட்டாரு. எடப்பாடி தமிழர் தான், ஏன் அவங்க ஆண்டுக்கு போறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவருக்கு பேச பெரிய அரசியல்லாம் ஒண்ணும் கிடையாது 26 எலெக்ஷன்ல. நான் பேசி தரேன், சூப்பரா இருக்கு ப்ரோ. அதாவது இப்ப நானே அது ஒரு செகண்ட் நம்பினவனே. சில சிறிய விஷயங்கள்ல அது ஓகேங்க. பேச்சு திறமையில சூப்பருங்க. பேச்சு திறமை சீமானதுக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் பேர்லாம் இப்ப பாரதியார்லாம் வந்து கொண்டு வந்து பேசி இதெல்லாம் பண்ணதுல சீமான் சூப்பரான இதுதான். இப்ப பாரதியார்லாம் மொத்தமா அது ஒதுக்கி விஷயம் தாங்க. அவர் மாதிரி தமிழ் பாரதிதாசனை தூக்கி இவனுங்க வச்ச மாதிரி பாரதியாரை ஒதுக்கிட்டானுங்க. நீங்க சொல்ல கரெக்டா? ஜாதி ஆமா ஜாதிக்கு எதிராக பேசினவர் இல்ல, அவர் மாதிரி பெண் விடுதலைக்கு பேசினவரா இல்ல, எல்லாருமே இல்லை. அவரும் ஐயருன்றதுனால மொத்தமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவரெல்லாம் தூக்கிட்டு வந்து பேசினது சீமான் தான். அதெல்லாம் ஓகே. சீமான் அந்த விஷயத்தெல்லாம் சூப்பர், அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். நீ படிச்சதுக்கு பெரியார் தான் காரணம், நீ டெய்லியும் ஸ்கூலுக்கு போறதுக்கு பெரியார் தான் காரணம், காலேஜ் போறீல்ல ஏன் போற, பெரியாரோட தான் போற, சாப்பிட்றதுல என்ன சாப்பிட்ற, பெரியார் போட்ட சாப்பாடு தான் உனக்கு, இப்படி வந்து ஒரு நெரேட்டிவ் இருந்துச்சுல, அந்த நெரேட்டிவ்லாம் உடைச்சது சீமான் தான். அதெல்லாம் ஓகே. அந்த விஷயத்துல ஏத்துக்கலாம். சீமான் மாதிரி ஒரு அரசியல்வாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்துல ஓகே. மத்தபடி மத்ததெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் வந்து இப்படியும் பேசுறாரு, அப்புறம் வந்து பிஜேபி மேல இப்படியும் பேசுறாரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உருட்டி விடுறாரு. அப்படியே கேட்டுட்டு கடந்து போற மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படிலாம் இருக்கு. ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடாதுங்க இல்லைங்க. தேவையில்லாம ரஜினிகாந்த் ரஜினி மேலேயே நமக்கு விமர்சனம் இருக்கு. ஓகே, அவர் வந்தானே என்ன பேச்சு இஷ்டத்துக்கு. இப்ப போய் எங்க நிக்க வேண்டியது இருக்கு?
விஜய் வந்தாலும் தம்பி தம்பின்றது. ஓகே, பிஜேபியை சீமான் எதிர்க்க வேண்டிய காரணமே கிடையாதுங்க. அவர் காங்கிரஸுக்கு வெறியா இருக்காரு. காங்கிரஸ் தான் இன துருவின்றாரு. காங்கிரஸால தான் ஈழம் அழிஞ்சிச்சுன்னு சொல்றாருல்ல. அப்ப பிஜேபி வந்தா நான் மனித குல எதிரி. இதால புதுசா கண்டுபிடிச்சிட்டான். மனித குலத்துக்கு எதிரி. அப்புறம் எப்படி 3 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க அவங்க? நீ ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால? ஏலியன்ஸா? அதான் அந்த ப்ரோ. நெரட்டிவ் இல்ல, அந்த நெரட்டிவ் செட் பண்ணி வச்சுட்டு நீ உட்கார்ந்து இருக்கல பைத்திய மாட்டோம். நீ எவன் கூட சேர மாட்டேன், நீ எல்லாம் ஊரு ஃபுல்லா உங்களுக்கு உட்காந்து. அதனாலதான் கடைசி வரைக்கும் இப்படி உட்காந்து வேண்டியதான். அதான் ப்ரோ, இப்படி மிக்ஸா பேசிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப விஜயும் திட்டி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப போறதுக்கு எங்க இடம் அதுதான் இருக்கு? ப்ரோ, எல்லாரையும் சுத்தி சுத்தி திட்டியாச்சு. இப்ப நீ தனியா 234 தொகுதியில் நீ ஜெயிச்சிட போறீங்களா? காசு வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிற அளவு போய் திரும்ப, அவ்வளவுதானே. திரும்ப உங்களை நம்பி எவன் ஓட்டு போட்டுட்டே இருப்பான் எல்லா எலெக்ஷன்லயும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரு முன்னாடியே அவர் பெனிஃபிட்டா இருக்காரு. இது பாட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். அவர் அரசியலே தப்பான அரசியலுங்க. அதுல இருந்து சும்மா அதாவது எல்லாரும் திட்டி ஓட்டு வாங்கிட்டு இருப்பான், எல்லாரும் திட்டி வாங்குவாங்க. கார்த்திக்ஜி, நீ ஏன் இந்த எலெக்ஷன்லயும் போடுவாங்க, நீ ஏன் இந்த எலெக்ஷன்லயும் போடுவாங்க. அவருக்கு ஒரு லூசு கூட்டம் ஓட்டு போடும். இந்த எலெக்ஷன்லயும் போடும், போடாமலாம் இல்ல. இல்ல அதான் அவருக்கு அந்த பவர் இருக்கு, பேச்சு திறமை இருக்கு, அவரால் கேம்பெயின் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணுவாரு. கண்டிப்பா ஓட்டு வாங்குவாரு, இல்லைன்னு சொல்ல. பட் அது எல்லாமே குப்பையில போடுற ஓட்டுக்கு சமம், அவ்வளவுதான். சீமானுக்கு போடுற ஓட்டு குப்பையில போடுற ஓட்டுக்கு சமம், அவ்வளவுதான். எந்த விதமான மாற்றமுமே அதுல நடக்க போறது இல்லை. சீமானுக்கு ஓட்டு போறதுனால எந்த இடத்துலயுமே ஒரு ரோடு கூட போட முடியாது உங்களால. சும்மா நானும் ஓட்டு போடுறேன், பூத்துக்கு போயிட்டு குப்பையில போய் பேப்பரை கசக்கி போட்டு வர்ற மாதிரிதான் அது. ஏன்னா அவர்கிட்டயே அந்த தெளிவு கிடையாது, அவர்கிட்டயே ஒரு கோல் கிடையாது, எதுவும் கிடையாது. நோட்டாக்கு போடுற ஓட்டு சீமானுக்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான். என் பசங்க எல்லாம் நான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டா இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது ரொம்ப காஸ்ட்லியா ப்ரோ, அது அங்க படிக்க வச்சிருக்காரு. இங்க இருக்க எல்லா அரசியல்வாதியும் பண்ற கூத்து தாங்க. அதெல்லாம் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சா நல்லதுங்க. எல்லாரும் இங்க இருக்கவனுங்க எல்லாருமே போய் நல்ல பையனை படிக்க வச்சிருவானுங்க. படிக்க வச்சுட்டு இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் அதை படிக்கணும், இதை படிக்கணும், இதை படிக்க கூடாது, இதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப டாப் ஸ்கூல். விஜயுமே அதானங்க பண்றாரு, அதுதாங்க வருத்தம். வேற என்ன, விஜயமே அதானே பண்றாரு, அதுதான் வருத்தம். நீங்க அதுக்கான தீர்வு சொல்லலாம் இல்லையா? நம்ம ஓகே இது வேணாம், இருமொழி கொள்கை ஏன் ஹிந்தி வேணாம், ஓகே ரைட்டு. அப்படி ஹிந்தி வேணாம்னு சொன்னா இல்லைங்க 3 மொழியில படிச்சா என்ன ஆச்சு? என்ன அவனுக்கு ஏதாவது குறைஞ்சிட போதா? அவன் கன்னடம், தெலுங்கு, இல்லை ஃப்ரெஞ்சு, ஏதோ ஒன்று. ஃப்ரெஞ்சில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? இப்போ எனக்குலாம் அந்த வாய்ப்பு கிடையாது இல்லையா? நம்மளாம் ரொம்ப நார்மலான கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? நமக்குலாம் வாய்ப்பு இல்லை, அது ஓகே. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. அப்போ நீங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு? உட்கார்ந்துட்டு இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நான் படிக்கும் போதெல்லாம் நான் படிச்ச ஸ்கூல்லலாம் 4 கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அந்த 4 கம்ப்யூட்டருமே அவங்க ஆன் பண்ணி இப்படிதான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும் பாத்துக்குங்க, தூரத்துல கட்டுவானுங்க, தொடவே விட மாட்டானுங்க. அப்படி இருந்துச்சு நான் படிக்கும் போதெல்லாம். ஆமா ப்ரோ, தொட விட மாட்டாங்க, கண்ணால மட்டும் நீ இப்படியே பாரு. கம்ப்யூட்டர் கிளாஸ் தொட விட மாட்டாங்க. தன்னை பாத்தீங்களா, இதுதான் எம்எஸ் வேர்டு, இதுல டைப் பண்ணா இது வரும், வரும். ஆனா அதையும் என்ன பண்ணுவானுங்க, நம்மளே லைன்ல நிக்க வச்சு 10 நிமிஷம் கரெக்டா அடி டைப் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. இப்படியான எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருக்குமா ஆப்ஷன் வேணும், எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்க எப்படி கம்பேரிசனே நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற பையன் என்னென்ன ஆப்ஷன் அவனுக்கு கிடைக்குது, அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவனுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதா? நீங்க யாரா சொல்றதுக்கு சரி தப்புன்னு? அத எவனையுமே படிக்காதவன் எல்லாம் முட்டா பயலுங்க இவனுங்க. இவனுக்கு எவனும் படிச்சுட்டே கிடையாது. ஆனா இவனுக்கு ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க, அதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இதான். எஜுகேஷன் சிஸ்டம் பத்தியும் தெரியாது, எதுவுமே தெரியாது உனக்கு. அதான் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தீர்வு ஒண்ணு எடுத்துட்டு வந்தா அதுலயே பேர் வந்துரும் ப்ரோ. அது பண்ணாம உட்காந்துட்டு இதே உருட்டிட்டு இருந்தா எஸ்கே வேற அந்த படம் நடிக்கிறாரு சுதா கொங்கராவ படத்துல. அதுல என்ன காட்ட போறாங்கன்னு தெரியல. இது அது புறநாறுன்னு ஒரு
ஆமாமா. திமுக சப்போர்ட்டர் தான் அதோட ப்ரொடியூசர். அதனால திமுக எகென்ஸ்டா இருக்குமான்னு இல்லையான்னு தெரியல. இல்ல அந்த ஹிந்திக்கு சொல்றேன். ஹிந்தி இம்போசிஷன் பத்தி அந்த டைம்ல நடந்த கதைன்னு சொல்றாங்களே. அது பண்ணதே காங்கிரஸ் தான். எதிர்த்து திமுக தான். எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியலையே. மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மாநில அரசுன்னு காட்டுவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது உருட்டுவானுங்க. என்ன பண்றது? சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி படம் எதையாவது பார்த்தவங்களே எனக்கு இவங்க பேசுறது எல்லாமே பொய். இப்ப ஏன் பிஜேபி ஆதரிக்கிறோம் அப்படின்னா இவங்க பேசுற பொய்யினாலதான் என்னடா இவனுக்கு பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கே, அவங்க பண்றது எல்லாமே ஓரளவுக்கு இவங்க சொல்ற அளவுக்கு இல்லையே அப்படின்றதுனாலதான் ஆதரிக்கிறோம். மற்றபடி நமக்கு ஒன்றும் பிறந்ததுல இருந்து பிஜேபி ஆதரிக்கணும், நம்ம ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். நம்ம போன எலெக்ஷன் வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டோம்? மாத்தி மொத்தம் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் போன எலெக்ஷன் வரைக்கும். இவனுக்கு பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னு போது தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல, ஒருவேளை அவனுக்கு நல்லவங்க தான் போல இருக்கு அப்படின்னு. இல்ல கார்த்திக் 2026 கரெக்டா அந்த எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் இருக்குமோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவனுங்க சுத்துறதுக்கு கம்பு என்ன சுத்துறதுக்கு படம்? இல்ல இது அந்த ஹிந்தி இதான் இது என்ன படம்? சிவகார்த்திகேயன் படம் சொல்றேன். ஏங்க ஹிந்தி எல்லாம் பேசினா மக்களே கார்த்தி போடுவாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கு தெரியுங்க, ஒருத்தருக்கும் தெரியும். இன்னும் வந்து ஹிந்திலாம் எதுக்குன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா ஹிந்தின்னு கிடையாது, இன்னொரு லாங்குவேஜ். அவன் வந்து தனியா டியூஷன் வச்சுட்டு நடத்திட்டு ஸ்கூல்ல இல்லைன்னா கூட தனியா பிரச்சார டியூஷன் சபால போய் படிச்சுட்டு இருக்கானுங்க. ஹிந்தி பிரச்சார சபால இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உலகம்? இன்னொன்னு ஏஐ வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் இது கழிச்சு ஆள் அடுத்தவன் கேக்குறாங்க. பேசுற லாங்குவேஜ் நான் இதுலயே அப்புறம் ஏஐ அந்த இதுலயே அவங்க இது கேக்குறாங்க, வேகன்சி கேக்குறாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தா 40,000 என்னமோ சம்திங் சேலரியில வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த இதுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு. ஹிந்தின்னு கிடையாதுங்க, எல்லா லாங்குவேஜுமே வந்து எல்லாமே தெரியணும். அவ்வளவுதான். புதுசா சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்றது வந்துடும். இன்னும் உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்க மட்டும் நீங்க வந்து அவனுங்களுக்கு மட்டும் ஆப்பிடிச்சுக்கிட்டு அவனுங்க இப்படியே இருக்கணும், முட்டாளா இருக்கணும் வேலை பார்த்தீங்கன்னா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மக்கள்லாம் அவ்வளோ முட்டாளெல்லாம் கிடையாதுங்க. விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துடும். நீ அவேர்னஸ் யாருக்காக ஜாஸ்தியா அதை இருக்கணும். செய்யற அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா, அது தெரிஞ்சிடும்ல, இப்பயே தெரிய ஆரம்பிக்குது இல்ல. இங்க இருக்க ஒரு அரசியல்வாதியும் போய் அவங்களுடைய பசங்கள்லாம் எங்கெங்க படிக்க வைக்கிறீங்க, என்ன படிக்க வைக்கிறீங்க, ஆனா நீங்க ஏன் மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல. கார்த்திக்ஜி அவர் திரும்ப அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்ஜி? திரும்ப அவரு செட்டில்டுங்க, அவரு திமுக செட்டில் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். என்ன இப்ப அதுல இன்னும் நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல இல்ல. இப்ப நான் திமுக கூட்டணியில இருக்காரு. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இவங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்ல போனா திரும்ப வந்து டிஎம்கே விட்டு வெளில வந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாருன்னு என்னோட கன்சர்ன். ஈவன் அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாலும் சரி, இதுல வச்சாலும் எதுக்கு சரி. வரணும்? இதுக்காக வரணுமா? ஒண்ணும் கிடையாது. எதுக்கு வரணும்? 2 எம்பி கொடுத்தாங்க, 2 ஜெயிச்சிட்டாரு. இல்ல ஜெயிச்சிட்டாரு ஒண்ணு, ஜெயிக்க வச்சது மீன் டிஎம்கேவோட சப்போர்ட் அந்த 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 காம்பினேஷன் இருந்தா தான் ஜெயிக்கும் இல்லையா? அதுவும் இருக்குல்ல, ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனியா நின்னாருன்னா அவரு 60 பிளஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம்லாம் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பெருசா பண்ண மாட்டாருங்க. அந்த மாதிரிலாம் திமுகவோட இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோமா, 65 ஆயிடும், 66 ஆயிடும் அடுத்த எலெக்ஷன்ல. அந்த எலெக்ஷன்ல கட்சி நம்ம மெயின்டைன் பண்ணி இன்னொரு எலெக்ஷன் தாங்கினா போதும். நமக்கு 2 எலெக்ஷன் தாங்கினா போதும். அவ்வளோதான். நமக்கு ஆட்சி வேணாம், அது வேணும், இது வேணாம் அவர் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. அவர் ரொம்ப வந்து எல்லாம் பார்த்துட்டு டயர்டாகி ஒரு கட்டத்தில் ஒரு செட்டில் ஆகி அந்த மாதிரி இருக்காரு. அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு எம்பி போஸ்ட் கிடைச்சிருமோ, ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அது கிடைக்கல. என்ன பண்ண முடியும்? 10 வருஷமா 15 வருஷமா கிடைக்கல. அடுத்த 5 வருஷமா நடந்துருமா அப்படின்னு நினைப்பாரு. அதனால அவர் எங்கேயுமே போக மாட்டாருங்க. அவர் ரொம்ப வெல் செட்டில்டா அந்த இடத்துல இருக்காரு. அதனால அங்கேயே இருப்பாரு. இன்னும் அந்த 6ன்றது 10 சீட்டா கேட்டு வாங்கிக்குவாரு. அவ்வளவுதான். அவர் விஜயமே எதுக்கு யூஸ் பண்றாருன்னா திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா சீட் வாங்குறதுக்கு யூஸ் பண்றாரு. வேற ஒண்ணும் பார்கெயின் பண்றதுக்கு. ஆனா இவங்க வந்து பிஜேபி வந்து பிஜேபி இவங்க வெளில அனுப்புனது மீன்ஸ் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை வந்தது காரணமே இவங்க எல்லாம் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தார் இல்லையா எடப்பாடி? அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் இல்ல?
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாம இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. என்னங்க எப்படி சொல்றீங்க ஒரே வாரத்துல? ஏங்க சம்பந்தமே இல்லாம 20% ஓட்டு வச்சிருக்காரு. விஜய் வந்து என்னோட கூட்டணி சேரணும் 60 சீட்டு 40 சீட்டு விஜய் எதுங்க சேருவாரு? ஏதோ லாஜிக் இருக்கா? விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு. அவருக்கு 1 கோடி மெம்பர் இருக்குன்னு அவரு சொல்லிட்டாரு. 1 கோடி மெம்பர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. 1 கோடி சேர்ந்துருக்கா இல்லைன்ற அடுத்த டாபிக் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னும் அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை கேம்பெயின் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 50 லட்சம் சேர்ந்து வச்சு 1.5 கோடி பேர் என்கிட்ட ஓட்டு இருக்கு, நீ வாங்கினதே 1 கோடி ஓட்டு தான், நான் ஏன் வந்து 40 சீட்டு வாங்கிட்டு 1.5 நிக்கணும்னு கேட்பாருல விஜய். வாங்கினா நின்றுக்குவோம் எலெக்ஷன்ல, ஆளுக்கு பதில் நிற்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் சிஎம்னு முடிவு பண்ணிப்போம் அதானே கேட்பாரு விஜய். இவங்க ஏதோ கற்பனை கோட்டையில் உட்காந்துருக்காங்க. நம்மகிட்ட ரெட்டர்ல இருக்கு, நம்ம அதிமுக, விஜய் நம்மகிட்ட வருவாரு, எப்படி கூட்டணி சேர்ந்துருவாரு, 40 சீட்டு அவர் கொடுத்தா போதும், 50 சீட்டு கொடுத்தா போதும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விஜய் சொல்லுவாரு அப்படின்னு இவங்க கற்பனையில இருக்காங்க. இல்ல அது வாய்ப்பே இல்ல ப்ரோ. அது ஏன் இல்ல நீங்க சொல்ற அது ஒரு எப்படிங்க வார்த்தையில விஜய் சொல்லுவாரு? இல்ல இந்த பத்திரிகையாளர் எல்லாம் பேசுறாங்களே, ஈவன் மணி கூட, எனக்கு மணியோட இதுனா ரொம்ப பிடிக்கும், நான் பாப்பேன். அவர்லாம் சொல்றது வந்து டிஎம்கே, அதாவது ஏடிஎம்கேவா வரிசையா, அதாவது பரம்பரையா ஓட்டு போட்டவங்க யாரும் டிஎம்கேக்கு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் மாறிடுச்சு. இப்ப நிறைய பேர் டிஎம்கே போட வேற வழி இல்ல. ஏன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏங்க இப்ப விக்கிற வண்டியில எலெக்ஷன் நடந்துச்சு, யாருக்கு போட்டாங்க ஓட்டு? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல எதுக்கு சொன்னா அந்த மென்டாலிட்டி அவருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஏடிஎம்கே நமக்காக ஓட்டு போட்டவங்க மக்கள் நமக்கு தான் போடுவாங்கன்னு அவரும் நினைச்சிட்டு இருக்கலாம்ன்ற. அதெல்லாம் மாறிடுச்சு. மக்கள்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் சொல்றேன், இந்த கற்பனை கோட்டையில உட்காந்துருக்காரு எடப்பாடி, கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாரு. விஜய் வருவாரு, காங்கிரஸ் வருவாரு, இலவு காத்து கிளி மாதிரி தான். கடைசியா வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட அப்படின்னு நெஞ்சு நான் உட்காந்துருக்க போறாரு அவரு. புரட்சி தமிழன் அல்ல அவரு. அவரும் அவருக்கு வச்சுட்டு பேரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி சொல்றீங்களா? போற வாக்குல 2 பேரும் அடிச்சு இல்ல என்ன எங்க ஒரு லாஜிக் வேணாமா? விஜய் வந்து ஏன் எடப்பாடி சிஎம்னு சொல்லிட்டு வந்து இல்ல விஜய் வந்து அதுதான் ப்ரோ எடப்பாடிக்காக புரியல. முட்டு கொடுக்கணும்? ஏதாவது தேவை இருக்கா? இது ஏதோ விஜய்க்கு கனவுல ஒரு இருக்கிற கூட்டம் மாதிரி கூடுதல, அந்த கூட்டத்தை எடப்பாடியால கூட்ட முடியுமா? விஜய்க்கு வர கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டணும். விஜய்க்கு சும்மா வரும் கூட்டம். அவர் ஏன் வந்து எடப்பாடி சிஎம் 60 சீட்டு கொடுங்கண்ணே, நான் வந்து உங்களோட கூட்டி சேர்ந்துக்கிறேன் யாருங்க சொல்லுவா? இது என்ன முட்டாள்தனமான விஜய் அவரு பொசிஷன் தானே பண்ண ஒரு அறிவு இருக்கவங்க கூட யோசிக்க மாட்டாங்க. இல்ல அதான் விஜய் அவரை தான் பொசிஷன் பண்ணி பாப்பாரு. அவரு ஏங்க எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு போடுறது? டெப்டி சிஎம்னா டெப்டி சிஎம் வாங்கிட்டு நிக்கிறாரு. டெப்டி சிஎம்க்கு பவரே கிடையாதுங்க இங்க, அது தெரியுமா? டெப்டி சிஎம்ன்ற போஸ்டே கிடையாது சட்டத்துல. அதெல்லாம் சும்மா கௌரவ பதவி மாதிரி கொடுக்கறது. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் பவர் இருக்கு, அது எங்கன்னா டிஎம்கேல மட்டும், வேற எங்கேயுமே அதுக்கு பவர் டிஎம்கேல இருக்கு அப்படின்னா அவரு ஸ்டாலினோட பையன், அதுக்கு சொல்றேன். அதனால டெப்டி சிஎம், அதனால அந்த பவர் இருக்கு. ஓகேவா? அவரு இன்னொன்னு டெப்டி சிஎம் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு 2 மினிஸ்ட்ரி பாக்குறாரு. ஆமா, அந்த வெல்ஃபேர்லாம் அந்த இதுக்கெல்லாம் வெறும் டெப்டி சிஎம்க்கு என்ன பவர் இருக்கு? ஒரு பவரும் கிடையாது. அவர் இங்க கையெழுத்து கூட போட முடியாது. கரெக்ட். இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் அதை பார்த்தேன் கூகுள்ல. நீங்க கரெக்ட் தான், அது ஒரு பவரும் கிடையாது. நான் அப்புறம் பார்த்தேன், அது கரெக்ட் தான். அதுவே ஒரு கௌரவ பதவி தான். டெப்டி சிஎம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறது. எதுக்கு விஜய் வந்து டெப்டி சிஎம் இவர்கிட்ட வாங்கி எடப்பாடி வந்து தூக்கி பிடிச்சு நிக்கணும்? அதாங்க அவரு கஷ்டப்பட்டு ஏன் அவர் சும்மா உட்காருவாரு? அதானே. ஏன் இப்ப 20% இருக்கவர் எடப்பாடியே ஒரு 10% அடிச்சு காலி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கட்சி வந்து அண்ணாமலையும் விஜயும் சண்டை போட்டு நீயா நானும் பார்த்துட்டு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட சண்டை போட்டு அப்படி போயிட்டு இருக்கலாமே. எதுக்கு எடப்பாடி வந்து தூக்கி விடணும் இவங்கெல்லாம் சேர்ந்து? அதுவும் 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு.
இவங்க டிக்லோன்னு வருவாங்களாம், இவங்களுக்கு ஒண்ணே லோன் கொடுத்துருவாங்க. கார்த்திக்ஜி அண்ணாமலை எப்போ கார்த்திக்ஜி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்? பிரஸ் மீட் மாதிரி ஒண்ணுங்களா நீங்க ஏர்போர்ட்லயே மைக் நீட்டுவாங்களா வழக்கம் போல? அடுத்த வாரம் வந்துருவாருங்க. நான் பாட்டுக்கு நான் இவ்வளவு நேரம் நான் உட்காந்து ஸ்பேஸ் கேட்டுட்டே இருந்தேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எடப்பாடி ஒண்ணுமே அடிக்கலைங்க. என்ன எடப்பாடி எதுக்கு அடிக்கிறோம்? டிஎம்கே ஆரம்பிச்சு இவரு சீமான் ஆரம்பிச்சு பிஜேபி ஆரம்பிச்சு சுத்தி வளைச்சு இங்க வந்துட்டீங்க. நீங்க இல்ல கார்த்தி, நீங்க அதிமுக காரனா எடப்பாடி ஆதரவாளரா? பேசிக்காவே அதிமுக காரன் தான். ஜெயலலிதா இருக்கு, ஜெயலலிதா சப்போர்ட். அதிமுக காரன் தானே. அதிமுக காரனுக்கு 2026 நல்லதான் நடக்கும். நீங்க அப்படி வரீங்க, எடப்பாடி ஆதரவாளருக்கு நடக்காது. நீங்க அப்படி வரீங்க. சரியா? ஆமா. ஏங்க நீங்க வேற முதல்ல நான் வந்து எடப்பாடி புரிஞ்சதா? முதல்ல நான் எடப்பாடிக்கெல்லாம் ஆதரவு. புரிஞ்சதா? மத்தவங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க ஜி. அதாவது கார்த்திக் புரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது, ஆனா கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது ஜி. பாத்துக்கலாம். ஒரு ஜென்ரலா ஒரு தீம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எடப்பாடின்னா ஒரு சாதாரண ஆளு, அவரை எப்பயுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றது, அவர் என்ன பெரிய ஆளான்ற மாதிரி சொல்றது, அது வந்து ஒரு பொதுபத்தியில இருக்கிற சாதாரண விஷயம் தான். எனக்கு எல்லாரும் புரியுது. ஆனா கண்டிப்பா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கண்டிப்பா ஏதோ நடக்கும். கண்டிப்பா பாருங்க, அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அதுதான் நானே சொல்லிட்டேனே, யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒண்ணு நடக்கும் பாருங்க. நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது கண்டிப்பா கார்த்திக் ப்ரோ. நீங்க வந்து உங்களுக்கு புரியுது, உங்களோட கோவம் என்னன்றது புரியுது. பேசிக்கா அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் எங்களோட கோவம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏங்க அதிமுக காரனே கோவமா தான் இருக்கான் அவர் மேல. கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை, உட்கட்சி பூசெல்லாம் இருக்கதான். எந்த கட்சியிலங்க பிரச்சனை இல்லாம இருக்கு? டிஎம்கேல 1008 பிரச்சனை பேசினா வந்து எவ்வளவு பேசலாம். ஆனா மக்கள் மாத்தி ஓட்டு போறது இல்லைல்ல. ஏங்க இப்ப சட்டமன்ற தேர்தல் இப்பதாங்க வரப்போகுது. நீங்க ஏங்க லோக்சபா எலெக்ஷனே வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க விக்ரவாண்டியில நிக்கலன்னு சொல்லிட்டாரு? புரியல. விக்ரவாண்டியில் நிக்கலையா? இல்ல பை எலெக்ஷன் இல்லையா? இது மாதிரி பழைய டிஎம்கேவே பை எலெக்ஷன்ல நிக்காத இதெல்லாம் பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, விட்டுருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஓகே விடுங்க. இல்ல ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல, இப்ப சொல்லலாம்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப 10 இடத்துல 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போது நின்னு இல்ல அப்ப சொல்லிருக்கலாம்ல, இது சட்டமன்றங்க இல்ல அங்க வந்திருக்கோம் பாருங்கன்னு அப்படி சொல்லலாம்ல. ஒதுக்கிட்டாங்கல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. சரி விடுங்க. முக்கியமான ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய டோர்னமெண்ட்டுக்கு சில பிளேயரா பெரிய இல்ல அதெல்லாம் விடுங்க. அதிமுக நல்லா நடக்கும். 2026 அதிமுக நல்லா நடக்கும். கார்த்திக் ப்ரோ, நீங்க நினைக்கிறது ஸ்மெல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த சோர்ஸ் வச்சு பேசுறீங்கன்னு தெரியல, பாக்கலாம். நீங்க அதுதான் நடக்காது. சவுக்கு சங்கரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கார்த்திக் ப்ரோல சவுக்கு சங்கர்லாம் கேட்க மாட்டாரு. அவர் நிக்கிறாரு நல்லதுதாங்க நடக்கும். அவர் எந்த கட்சிக்கு நிக்கிறாரோ கட்சி நல்லா நடக்கும். நிறைய இருக்கு. ஹாய் கார்த்தினா. நேற்று நான் சொன்னேன்ல பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்களே ட்வீட் போட்டுருந்தீங்க, பார்த்தேன். அமரன் இன்னைக்கு புக் மை ஷோ தானே? ஆமா ப்ரோ. ஆமா, அமரன் சூப்பரா போகுது. புக் மை ஷோல நிறைய தேட்டர்ல வந்து அமரன் தாண்டிடுச்சு. இது ஹாட்ஸ்டார்ல எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது? இப்ப 4 வாரம் ஆச்சா?
4 வாரம் ஆகுது இல்லையா? 31 படம் ரிலீஸ். இப்போ 4 வாரம் ஆச்சு. இன்னும் 2 ஆமா வாரம் ஆமா தள்ளி 4 ஒரு வாரம் வாரம் தள்ளி ஆச்சு. வரும். ஒரு வாரம் தள்ளி அது வரும். அவ்வளவுதான். ஓகே. இல்ல இன்னும் கார்த்திக் 2 வாரம் ஓடும்லண்ணா தியேட்டர்லயே நல்லா. ஆமா ஆமா, இன்னும் 2 வாரம் ஓடும், நல்லா ஓடும். இந்த வாரம் கூட அதுதான், அந்த படம் தாங்க டிக்கெட் அதிகமா போகுது. ப்ரோ இவ்வளவு படம் வந்து கோட் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது ஏன்? அது ஏஜிஎஸ் தேட்டர்ல, அவங்க தேட்டரு, சொந்த தேட்டரு. சின்ன ஸ்கிரீன் அந்த மாதிரியா? ஏஜிஎஸ் அவங்க சொந்த தேட்டருங்க. ஏஜிஎஸ் அவங்க படம் இங்கதானே ஓடுது, வேற எங்க ஓடுது? அங்க மட்டும் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல ப்ரோ, நிறைய புது படம் இருக்கே, ஸோ எதுக்கு அந்த ஸ்கிரீன் ஒன்றும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க ப்ரொடக்ஷனுங்க, அவங்க ப்ரொடக்ஷன், அவங்க படம், அவங்க தேட்டர். இன்னைக்கு ரிலீஸ்ல இருக்கு அந்த ஜீப்ரான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அது நல்லா இருக்குன்னாங்க நிறைய பேர். ஜீப்ரா படம் சத்யராஜன் வச்சிருக்காரு. அதான் நல்லா இருக்குனாங்க அந்த படம். நான் பார்க்கல. நிறங்கள் அது அந்த படம் அதான் நிறங்கள் 3 என்னன்னா எப்படின்னா இருக்கு? அது பார்க்கல. ரிவ்யூவும் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காங்க. நான் 2-3 ரிவ்யூ தான் இருக்கு. படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. கார்த்தினா, அன்னைக்கு நீங்க ட்வீட் போட்டுருந்தீங்க குட் பேட் அக்லியை பத்தி, பொங்கல்னு கன்ஃபார்ம் ஆனா? ஏன்னா அன்னைக்கு கூட நீங்க டைலமா தானே சொன்னீங்க. ப்ரோ அதுக்கான முயற்சி பண்றாங்க ப்ரோ. இன்னும் ரொம்ப டே நைட்டு வேலை பார்த்தா பொங்கல் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் முழு மூச்சா வேலை பார்க்குறாங்க. விடாமுயற்சி கன்ஃபார்ம் பொங்கல் இல்லை. ஸோ அதனால இந்த படம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக டே நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணி அவங்க கரெக்டான டைம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கொண்டு வந்துடுவாங்க. டீசர் எதை எதிர்பார்க்கலாமா ப்ரோ? டீசர் அந்த மாதிரி இருங்க, அதெல்லாம் வேலைகள் போயிட்டு இருக்குல்ல. எல்லாம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டீசர்லாம். கார்த்திக் ஜி, ஒரு கான்ட்ரவர்சி கேள்வி. மேபி அவர் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஸ்மியோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. அப்பவே அந்த கங்குவா படம் பார்த்துட்டு வெளில வந்து பேசினார் இல்லையா ஒருத்தர், அவர் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரசிகர்களோ தேடிட்டு இருக்காங்க. அவர் தனஞ்சயன் வந்து அவங்க சோர்ஸ் த்ரூவா வந்து சொல்லியிருக்காரு, அவர் யாருன்ற விசாரிங்க, அவர்கிட்ட அவர் மேல ஏதோ 1 கோடி ரூபா மான நஷ்டஈடு வழக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோல பேசியிருந்தாரு. அது உண்மைங்களா இல்ல அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்களேன். அந்த வீடியோலாம் நான் பார்க்கல, அவங்க பேசினதெல்லாம் பார்க்கல. அவர்கிட்ட மானான ஸ்டீடு போடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அது படத்தை பார்த்துட்டு வந்து ஒருத்தர் விமர்சனம் சொல்கிறாருன்னா என்னவாலும் சொல்லலாம். அது லீகலாக அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. இல்ல அந்த போஸ்ட் கீழே அந்த ஆள் பேசும்போதே இல்லை, அந்த ஆள் பேசும்போதே நானும் சினிமாவில் தான் இருக்கேன், நானும் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தோணும் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். அதனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இன்னொன்னுங்க, இதனால மட்டுமே தான் பிரச்சனை நினைச்சா அது அப்போ ஆந்திராவில் இருக்கவன், கேரளாவில் இருக்கவன், கர்நாடகாவில் இருக்கவன், நார்த் இந்தியாவில் இருக்கவன் எல்லாருமே இந்த ஆள் பேசின வீடியோ பார்த்தா படம் பார்க்காம விட்டாங்களா? இது வந்து என்னன்னா எனக்கு அதான் ப்ரோ, நார்த்ல இருக்கிறவங்களும் சேர்த்து அடிக்கிறாங்க. அதுதான் அதோட இது வந்து சீப்போலிச்சு வச்சா கல்யாணம் தெரியாதுங்க. பட் அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணல. அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பேசியிருந்தான். ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி வந்து ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா சிவா மேல போடணும். சவுண்ட் இன்ஜினியர் மேல போடணும் 2வது கேஸ். இந்த சவுண்ட் இதெல்லாம் பண்ணார்ல, மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி மேல போடணும். இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லையா? நம்ம ஆமாக்கெல்லாம் வரலைங்க. நான் வந்து அவங்களே கேட்டாலே தானே சொல்லுவேன். சரியா? எதுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்பேன் நான். இல்ல அது கேட்டா அவங்களால மறுக்கவே முடியாது ப்ரோ. ஏன்னா அது வேற இல்லண்ணா, டைம் 2 வருஷம் இல்லண்ணா, டைம் 2 வருஷம் இல்ல.
அதான் சொல்றது. ஒரு எனக்கு படம் நல்லா இருக்கு நல்லான்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சவுண்டு விஷயம் இருக்கு இல்லையா? மீல நான் ஒரு ப்ரொடியூசரா இருந்தா செருப்புகள் அடிச்சிருப்பேன் நேர்ல போய். என்னடா வேலை பார்த்தீங்கன்னு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அவங்கள தான் கேள்வி கேட்கணும். நிச்சயமா ரிவ்யூ பண்ணவன், தியேட்டர்ல பேசினவன், மைக்கு முன்னாடி நின்னவன், மைக்கில் வந்து தியேட்டர் முன்னாடி போய் மைக்கு நிட்டவன், இதை இவனுங்களாம் கேள்வி கேட்டு என்ன பிரச்சனம்? கோடி கணக்கில் உன்ட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்காதவங்கள போய் நீங்க அடிச்சு அவனுங்கெல்லாம் முதல்ல ரெட் அடிச்சு அவங்களாம் சினிமா விட்டு விரட்டி விடணும் இல்ல? அந்த வேலை நம்ம பார்க்கணும். அது விட்டு அததான் இவங்களை திட்டிட்டு என்ன பிரச்சனை? இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிகர் ஆயிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகும். முதல்ல சிவாவை பிடிச்சி அஜித்தை வச்சு ரஜினியை வச்சு சூர்யா வச்சு என்ன நீ பண்ணிட்டு இருக்க கோடி கணக்கில் சம்பளம் அப்படின்னு அவரை தாங்க கேட்கணும் முதல்ல கேள்வி. அவங்க ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ண டைம்ல கொஞ்சம் உட்காந்து அவுட் ஒழுங்கா பார்த்துருந்தா இவ்வளவு பிரச்சனை அவுட் பார்த்துருக்கலாம். இல்ல ஸ்கிரிப்ட் லெவல்லே இதை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஊரா சுத்துறாங்க பயங்கரமா. ப்ரொமோஷன் பயங்கர விருத்தமா பண்ணாங்க. இல்ல கார்த்திக் நீங்களே சொல்லிருக்கீங்களே சவுண்ட் விஷயம், சவுண்ட் விஷயத்துக்கு ஏத்துக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் மன்னிக்க முடியாத குட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு 200 கோடி ரூபா படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வேலையை பார்த்துருக்கானுங்களே, யாருன்னு பார்த்து நேர்ல போய் அட்லீஸ்ட் ஒரு 4 கெட்டவா திட்டிட்டு வரணும். அந்த மாதிரி இல்ல கார்த்திக்ஜி நீங்களே சொல்லிருக்கீங்களே மகாராஜா படத்தை கேட்கணும். இல்ல மகாராஜா படத்தை வந்து அந்த டைரக்டர் எல்லார்ட்டையும் போட்டு காட்டி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி 1-2 பேர் காட்டியிருந்தா யாராவது சொல்லியிருப்பானுங்க. இவங்க யார்ட்டையும் காட்டல, ஏதோ சர்ப்ரைஸா யாருமே காட்டல. சிவா யாருமே காட்டல போல இருக்கு. இல்லன்னா அவரு ஏன்னா முதல்ல பேன் பண்ணி விடுது சிவாவை தாங்க பண்ணோம். சிவாவை பேன் பண்ணோம். இந்த மாதிரி அரகண்டா இருக்கு டைரக்டர்ஸ பண்ணோம். நான் எடுக்கிறது தான் முடிவு. எனக்கு அந்த மாதிரி அதை விட்டுட்டு சும்மா வந்து யூடியூப்ல பேசுறவன் அந்த பேசுறவன் எங்க அவன்லாம் 1008 பேசுவாங்க. இப்ப ப்ளூ சட்டை மாறன் எத்தனையோ படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாரு. அந்த ஆளு கொடுக்கறதெல்லாம் வந்து படம் ஓடாம போயிருதா என்ன? அமரன் படத்துக்கு கடைசியா கழி ஊத்தினார் சிவகார்த்திகேயன். 300 கோடி கவசூல் இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சும்மா என்னங்க இது? எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியாம இன்னும் வந்து இந்த சினிமாக்காரங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் எதுக்கு ஒரு டைரக்டர் உங்ககிட்ட சம்பளம் வாங்குற ஒருத்தர உங்களால ஈஸியா கேள்வி கேட்க முடியுது? ஒரு டிரைவர் என்ன சொல்றீங்க? ஒரு டிரைவர் எங்கேயா போகும்போது கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டாலோ இல்ல குறுக்கு மறுக்க ஏதாவது சரியா போகலன்னாலோ அவனை பிடிச்சி அடிச்சு உங்களுக்கு கேள்வி கேட்க முடியுது. அவனை திட்டி ஒரு கேள்வி கேட்க முடியுது. ஆபீஸ் பாயோ கேள்வி கேட்க முடியுது. டீ சரியா போடலன்னா கேள்வி கேட்க முடியுது. உங்ககிட்ட கோடி கணக்கில் சம்பளம் வர ஒருத்தன் ஒரு வேலையை பார்க்க மாட்டேன்னா உங்களை ஏன் கேள்வி கேட்க முடியல? கேட்டா அவர் பெரிய டைரக்டருங்க, அவர் பெரிய ஹீரோங்க, என்ன இது என்ன புழப்புது, இதுக்கு பெருமையா பேசிட்டு இருக்க ஏங்க அடுத்தவனை சும்மா வந்து கேள்வி கேட்டு இருந்தா தப்பு பண்ணவனை கேள்வி கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நம்ம. இல்லன்னா அவர் மேல இருக்க தப்ப அவர் ஒத்துக்கவே மாட்டாருன்னா ப்ரோ இவ்வளவு பண்ணது கூட பரவாயில்ல ப்ரோ. அட்லீஸ்ட் மிக்சிங் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஈவினிங் ஷோ, அதாவது அந்த சாட்டர்டே சண்டே இது செக் பண்ணாம எப்படி ப்ரோ இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு? செக் பண்ணாம எப்படி இவங்க விட்டாங்க? அது ஜாக்கிரதையா அவர் யார்ட்டுமே எல்லாமே டைரக்டரோட தப்பு தாங்க. டைரக்டருக்கு தெரியாமலாம் வந்து ஒரு படம் அவுட்லாம் வெளில வராதுங்க. சவுண்டுல இருந்து இதுல இருந்து எல்லாம் டிஏல இருந்து எல்லாமே டைரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு டைரக்டர் ஓகேன்னு சொன்னாங்க. நார்மல் படத்துக்கே அப்படிதான். ஸோ ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கும்போது டைரக்டர்கிட்ட ஃபைனல் வெர்ஷன் காட்டாம ஒரு படத்துல அவுட்டே வராது. இந்த டைரக்டர் அப்படி வேலை பார்த்துருக்காரு. என்ன பண்ண முடியும்? இது இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் ஏகே கூட வர படம் பண்றாரு. எனக்கு அது ஒரே கன்சர்னா இருக்கு. அதாவது காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் இருந்தது, பழைய காலத்து படம். அதுல நாகேஸ்வர் டைலாக் சொல்லியிருப்பாரு, நீ நடிக்கிறதா நடிப்பு, நான் எடுக்கிறதா டைரக்ஷன், பாக்குறது மக்களோட தலையெழுத்துன்னு. அந்த மாதிரி நடிச்சிட்டாரு பாருங்க சிவா, வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்காவது ரெக்டிஃபிகேஷன் பண்ணிரலாம் ப்ரோ. நான் கரெக்ஷன் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன தெலுங்குல பார்த்தேன், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருந்திருக்கும். அது ஏதாவது பண்ணிருக்கலாங்க. அதை விட்டுட்டு யாதோ ஒருத்தவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுல ட்ரிகர் ஆகி அவங்கள நான் வலைவீசி தேடுறேன் அதை தேடுறேன்னாங்க. இல்ல படத்துலதான் பிரச்சனை இருக்குன்றத அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. இதுல கான்சென்ட்ரேட்டா படத்தை எடுத்திருக்கலாம் ஒழுங்கா. இல்ல எடுத்ததை எடுத்தாச்சு ப்ரோ. அட்லீஸ்ட் டெக்னிக்கல் லெவல்ல நெகட்டிவ் தாங்க திரும்ப புரிய மாட்டேங்குங்க. இதெல்லாம் பண்ண திரும்ப நெகட்டிவ் தாங்க அதிகமாகும். ஆனா சூர்யா வந்து ஒரு தகவலை சொல்றாங்க, அது உண்மையா போயான்னு தெரியல. எவ்வளவு அந்த அரசியல் கட்சி எவ்வளவு ரிவ்யூவர்ஸ் எவ்வளவோ பண்ணாலும் படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போவோம், படத்துல தான் பிரச்சனைன்றது சூர்யா ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க.
அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சூர்யா அக்செப்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு ப்ரோ சிம்பிள் ப்ரோ. இப்ப சூரரை போட்டு நடிச்சாரு, ஜெய் பீம் நடிச்சாரு, அதுக்கெல்லாம் எல்லாரும் ரிசப்ஷன் கொடுத்தது ஏத்துக்கிட்டாருல. இதுக்கும் ஏத்துக்கிட்டா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சிம்பிள், அதுவே முடிஞ்சிரும். இவங்க பெருசு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுவுமே நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருந்தது, மீன்ஸ் கான்ட்ரவர்சி இருந்தது. அதே மீறி அந்த இது சக்சஸ் ஆச்சுன்னும் போது அப்ப இதுவுமே அப்படி ஆயிருக்கணும்ல. இப்ப சொல்றாங்க இவங்க பிஜேபி அடிக்குது, மத்த இது ஆடியன்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த படம் உங்களுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா அப்ப இதுவுமே ஆகணும் இல்லையா? அப்ப அது ஆகலைன்னா அப்ப கதை சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்ட் இங்க சரியில்லைங்க. அதான் அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, மெர்சல்ன்ற ஒரு படம் வருது, ஓகேவா? மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசின எல்லா டேட்டாவும் தப்பு, ஓகேவா? ஆனா அந்த படம் நல்லா இருந்துச்சு, கமர்ஷியலா இருந்துச்சு, பக்காவா அது பார்க்கறது என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதனால பிஜேபி காரங்க என்ன கதறினாலும் அதெல்லாம் மக்கள் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு படம் நல்லா தானே இருக்கு, நான் பார்க்கும்போது இல்லைங்க டேட்டா தப்பு, அதை ஓரமா போட என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பேசி என்ன பேசினாலுமே அதெல்லாம் கண்டுக்காம படத்தை பார்த்தா படம் என்டர்டெய்னிங்கா இருக்கா, அது முடிஞ்சு போச்சு. இவனுக்கு வந்து இல்லைங்க சிங்கப்பூர்ல டாக்ஸ் இல்லாமலாம் இல்லைங்க, அதெல்லாம் கேட்டனா போடா அப்படின்னு சொல்லி மக்கள் இவங்களை ஒதுக்கிட்டாங்க. ஜேபிஎம் வந்தப்பயும் அதான், ஜேபிஎம் வந்தப்ப என்னாச்சு, அதை இதுன்னு பேசிட்டாங்கல்ல. ஜேபிஎம்க்கு ஆதரவு தான் அதிகமா இருந்துச்சு. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இதெல்லாம் தப்பு. படம் நல்லா இருந்துச்சு, அதனால மக்கள் வந்து இவங்க பக்கம் நின்னாங்க, ஆதரிச்சாங்க. அதுவும் அந்த கான்ட்ரவர்சியில மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சுன்னா இது யார் என்ன வந்து நின்னாலும், மோடியே நாளைக்கு ட்வீட் போட்டா கூட, ஸ்டாலினே நாளைக்கு ட்வீட் போட்டு கூட இந்த படத்தை நல்லா இல்ல பார்க்காதீங்கன்னு சொன்னா கூட, ப்ரோ நீங்க சும்மா இருங்க ப்ரோ, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்கள் நின்றுவாங்க உங்க பக்கம். அது கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ரோ. சொன்ன மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இல்லாம இவங்க எடுத்து வச்சதே கோளாறு எடுத்து வச்சிருக்காங்க. சரி எடுத்ததே எடுத்தாச்சு, சரி அந்த டெக்னிக்கலாவது அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி அந்த தியேட்டர்ல போட்டா ஏதோ ஒண்ணு அதாவது போட்ட பணத்தை விட எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அதை அப்படியே லூஸ்ல விட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து எல்லாரும், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கவங்க அடிச்சா பரவாயில்ல, அதாவது கேரளால இருக்கவங்களும் இந்த ரிவ்யூல சொல்றாங்க, ஹிந்தில இருக்கவங்களும் ரிவ்யூல சொல்றாங்கன்னா இது என்ன சொல்றது ப்ரோ? நான் பார்த்தது வந்து எங்க ப்ரோ, ஹைதராபாத்ல பார்த்தேன் ப்ரோ. தெலுங்கு வருஷன் தான் பார்த்தேன். ரொம்ப கதறினாங்க ப்ரோ. நடுவுலாம் சூர்யா என்டி ப்ரோ அப்படின்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக் ப்ரோ, சிவாட்ட ஆனா ஒரு விஷயம் இருக்கு. ஆனா சூர்யா வந்து எவ்வளவு பெரிய மத்த டைரக்டர்லாம் சண்டை போட்டு அது வேணா இது வேணா, பாலா வேணா, கௌதம் வேணான்ட்டு பிரச்சனை, பாலாட்ட பிரச்சனை, எதுவும் எல்லாத்தையும் சுதா கங்குராவே வேணான்ட்டு வந்துட்டாரு. ஆனா சிவா படத்துல நடிச்சிருக்காருன்னா சிவாட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாரு ஆக்டரை. எங்க பர்சனலா பழகிறதுக்கு ஒரு சூப்பர் டைப், அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஓகேவா? அவர் ரொம்ப ஹம்பலான ஆளு, கோவப்பட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, செட்டில் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட மரியாதை நடத்த மாட்டார், அதெல்லாம் ஓகே. ப்ரொஃபஷனல்னு வரும்போது ப்ரொஃபஷனலாக பார்க்கணும் இல்லையா நம்ம? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது சம்மந்தப்படுத்துறதுக்கு என்னென்ன இருக்குல்ல, பர்சனலே ரொம்ப தேவையில்ல. நல்லவர் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு அதுக்கு வேலைக்கு என்னங்க இருக்கு? 200 கோடி ரூபா 200 கோடி ரூபா கொடுத்து ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த அந்த ப்ராடக்ட் யார் பண்ணணும்னு அவர் ரொம்ப நல்லவருக்கு. இது நமக்கு தேவையே இல்லையே. அவர் அரகண்டா கூட வந்துட்டு போட்டு நல்ல படம் இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லையா? அப்படித்தானே? ஆனா அவர் ஏதாவது அவர் வேலைகள்ல சொதப்பும் போது தான் கேள்வி அவர் கேட்பாங்க. வித்தியாசமா தான் ட்ரை பண்ணும்போது தான் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வருது. விவேகத்துலயும் அந்த மாதிரி ஆச்சு, அப்புறம் இதுலயும் இப்படியா இருக்கு. அவரோட ஜோன்ல அவர் சூப்பரா படம் எடுக்கிறாரு. அதுலயும் 1008 விமர்சனம் இருக்கு. ஆனா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பக்காவா பார்க்கறாங்க. இந்த படத்துல அவர் பண்ணது வந்து பிளண்டர் மிஸ்டேக், இதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத மிஸ்டேக். இந்த படத்துல வந்து படம் கதை இதெல்லாம் எனக்கு இதை பத்தியெல்லாம் பேசுவோம். இந்த சவுண்ட் விஷயத்துல அவங்க பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்புங்க. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க பண்ண துரோகம் ஆக்சுவலா. இப்படி இவ்வளவு பெரிய ஒரு படத்தை கொடுக்குறாங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இதை கொண்டு போய் இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுப்பீங்க அப்படின்னா என்ன பண்ண? இன்னொன்னு அவங்க எல்லாமே போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? ஹீரோவும் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும்? இல்ல ப்ரோ, மிக்சிங் பண்ணும்போது இவங்க செக் பண்ண மாட்டாங்களா? சிவா அவங்க டீம் எல்லாம் எதுக்கு இருக்காங்க? அது எல்லாமே டைரக்டர் தாங்க பண்ணணும். அதான் சொல்றேன். இந்த படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது காரணம் எல்லாரும் சொன்ன ஃபர்ஸ்ட் ரிவ்யூ என்ன? ஃபர்ஸ்ட் நாள் கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இதுதானே இதுக்கு முழு காரணம் அவங்க தான். இந்த படத்துடைய இவ்வளவு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ காரணமே அவங்க தான். அவங்க பார்த்த ஒரு கேர்லெஸ்ஸான வேலை தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் சரியில்லை, கதை சரியில்லை,
அது சரியில்லை இது சரியில்லைன்றதெல்லாம் செகண்டரி. ஓகேவா? ஃப்ளாஷ்பேக் சரியில்லை, கரண்ட் பொசிஷன் சரியில்லை, அவன் ஓகே. அதுக்கப்புறம் யார் யாருன்னு நம்ம சொல்லிட்டோம். மொத்தமாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்து காலி பண்ணி எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ வரதுக்கு காரணம் அவங்க. அட்லீஸ்ட் அன்னைக்கு ஈவினிங்கே சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இது அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கும் ப்ரோ. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணாம அனுப்புறதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது. செக் பண்ணாம எப்படி அனுப்புறீங்க? அவங்கெல்லாம் ஒரு வேலையை பண்ணா செக் பண்ணி ஓ இது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு வேலையை செய்வாங்கல்ல. செக் பண்ணாம இது எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? இல்ல ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா அத்தனை அவுட் எடுத்திருப்பாங்க ப்ரோ. இப்ப 3Dனா அத்தனை 3Dக்கு ஒரு தனி அவுட் அது எடுத்திருப்பாங்க, வேற 2Dக்கு ஒரு தனி அவுட் எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ப்ரிவியூ பார்க்கும்போது ஒரு 10 இப்ப கேடிஎம் ஷோ தியேட்டர்ல போடும்போது கேடிஎம் ஃபர்ஸ்ட் ஷோ ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி டீமோட செக் பண்ணி உட்காந்து பார்க்க பார்த்திருக்கலாம் வேண்டியதுதானங்க. டீமோட உட்காந்து பார்க்கும்போது ஐயோ என்னடா அது இறைச்சலா இருக்கு, சரி டக்குனு இதை மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் அதுல இருந்து அந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்காது. சரி கதை சரியில்லை அப்படி சரியில்லை அப்படி போயிருக்கும். இந்த டெக்னிக்கலா நீங்க எடுத்துட்டு வரும்போது நீங்க எதுவுமே பேச முடியாதுல்ல. எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் உங்களை? இல்ல ஃபுல் படமும் ஒரு வாட்டி யாராவது பார்த்தாங்களா இல்ல பிசினஸ் அவுட் மட்டும் தான் பார்த்தாங்களா? எனக்கு அதுவே புரியல கடைசி வரைக்கும். பிசினஸ் அவுட் மட்டும் தான் பார்த்தாங்களா? அது தெரியல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. அது இன்டர்னலா அவங்க யாரை சொன்னாலும் தெரியும், நமக்கு தெரியாது. இல்லங்க இவர் இப்படியே கேர்லெஸ்ஸா இருந்தாருன்னா சீட்டா ப்ரோ அவரு கிளம்ப சொல்லுங்க. ஏற்கே கூடலாம் எடுக்கிறேன்ற அடுத்த படத்துல அதுக்கு தானே நாங்க வேணாம்னு சொல்றோம். ஏன்னா அதுக்கு தானே நேற்று வேணாம்னு சொன்னோம். அடுத்த படத்துல ஒரு வி வச்சு ஓட்டிடுவாரு ப்ரோ. வி சென்டிமெண்ட் ஐயோ வியே வேணாங்க, வேற ஏதாவது டைட்டில் சொல்லுங்க. வேணாம் கூட வீல தான் ஆரம்பிக்குது. வேணாம் வலிக்குது வருத்தம் எல்லாமே வீல தான் ஆரம்பிக்குது. வேண்டாம். கார்த்திக் நேற்று ஒண்ணு சொன்னீங்க வரம் வரம். கார்த்தி ப்ரோ விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு விட்டுருங்க. எதையாவது ஒரு டைட்டில் விட மாட்டோம்னா விட மாட்டோம். அவர் வந்து ஆள் எடுத்ததும் கால் எடுத்ததும் ஓடல. ஆ கா அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. கார்த்தினா அந்த அமரன் ஃபோன் நம்பர் வி ஃபார் விக்டரி. அடுத்த படம் விக்டரி. வேணாங்க ப்ரோ சொல்ல முடியாது. அதுவே வச்சாலும் வைப்பாங்க. நாளைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. விக்டரி will be announcing soon அப்படின்னு, இல்லனா ரைசிங் சோன்னு சொல்லிடுவாங்க. நீங்க வேற ஏங்க விவேகன்ற அந்த பாதிப்புல இருந்தே செய்யணடா அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு வீல வச்சா இது என்னங்க இது? கார்த்தினா அந்த அமரன் ஃபோன் நம்பர் இஷ்யூ வந்துச்சுல்ல, அது எப்படின்னா அது என்னங்க 1 கோடி ரூபாய் ஏதோ அவர் ஃபெயில் பண்றேன்றாரு. அது மாதிரி பண்ண முடியுமா ப்ரோ? அதெல்லாம் கிளைம் தான் சும்மா போடலாம் நம்ம. அதனால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் தொந்தரவு பண்றாங்க, எனக்கு 1 கோடி கொடுங்க கேட்கலாம். அதெல்லாம் லீகலா போனீங்கன்னா இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா அதெல்லாம் லீகலா நீங்க போனீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடத்துக்கே பல லட்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். வாய்தா மேல வாய்தா போட்டு அப்புறம் சீன் ஆயிடும். அதெல்லாம் நடக்குது. ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? நான் இப்ப ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு வக்கீல் வச்சு இவங்க ஒரு பெட்டிஷன் போடணும், ஹியரிங் வரும், அதெல்லாம் இருக்குல்ல. சரி ஓகே என்னப்பா இந்தா ஒரு 1 லட்சம் வச்சுக்கோ, 50,000 வச்சுக்கோ. அப்ப அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். சின்ன மேட்டர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு போறதுனால கோர்ட்டே வந்து செக் பண்ணாலும் பண்ணிடும். பட் இருந்தாலும் ஒரு 50,000 1 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. நீங்க சீமான திட்ட வச்சுட்டீங்க, அண்ணமலை வன்மத்தை கக்க வச்சுட்டீங்க, கட்சி கொடுத்து நெகட்டிவா பேச மாட்டேன்னு பேச வச்சு 1 மாசமா வச்சு நான் நெகட்டிவா பேசவே இல்லை அதை பத்தி. அதான் அடிக்கடி எடப்பாடி பத்தி பேசுறீங்க. அப்புறம் தான் எடப்பாடி பத்தி நெகட்டிவா என்ன பேசுறேன்? ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்றேன். நீங்க பாசிட்டிவா நெகட்டிவா வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. உண்மையா தாங்க பேச முடியும். இதுல என்ன இருக்கு? கார்த்தினா எப்படி பேசினா தப்புனா எப்படிங்க பேசுவாரு?
ஏன் அதுக்காக என்னங்க 2026 எடப்பாடி தான் சிஎம்னு சொல்ல முடியுமா என்ன? சரி விடுங்க, ஸ்டாலினே சிஎம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றீங்களா? உதயநிதிங்க, ஸ்டாலின் இல்ல. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டாருங்க. அவருக்கே ரொம்ப லேட்டாக தான் அந்த பதவி கிடைச்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டார். வேற யாருக்கு ஸ்பீல ப்ரோ இந்த குட் பேட் அக்லி வந்து நீங்க ஜனவரின்னு சொன்னீங்க. அது ஆக்சுவலா சூப்பரான ஒரு இது. இப்போ விடாமுயற்சி வந்து அப்ப அவர் பர்த்டே ஏகே பர்த்டே அன்னைக்கு வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. முதல்ல இது வரட்டும் இருங்க, ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி இது வரட்டும். அதுக்கப்புறம் சிவா படம் மொத்தமாக உங்களுக்கு பிரச்சனை தான். ஐயோ, அதனால ஒரு பதட்டமாகவே இருக்கணும் நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு. பதட்ட நிலை தாங்க. அதனால இப்பயே மைண்ட் செட் ஆயிக்கோங்க. இல்ல நான் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன் ப்ரோ நானு. சரி ஓகே, சீட்டா ப்ரோ ஏதாவது பண்ணா கொஞ்சம் எல்லாம் ரெடியா மைண்ட் ரெடியா வச்சிருக்கோம் ப்ரோ. ஆனா சூர்யா ஃபேன்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, இவங்க பொழந்துருவாங்க சிவாவை. அது என்னமோ கரெக்ட் ப்ரோ. கார்த்திக் பிரதர், ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர், நீங்கள் இபிஎஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படின்னு. நீங்கள் ஏடிஎம்கேவோட எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு வருஷம் தான் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டே ஒரு பெருசாக அவங்க எடுப்பாங்க. அவங்க எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படுறது கடைசி அந்த ஒரு வருஷம் தான் இருக்கும். கடைசி அந்த எலெக்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது சரி, இப்போ இவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரியல, பட் ரொம்ப அடி வாங்கி தான் இருக்கு. பட் அவங்களோட எப்பயுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு 1 இயர் அவங்க ஆக்டிவாக இருந்து அவங்க கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்கிறது தான் அவங்களோட. ஏங்க நீ ஜெயலலிதா கிடையாது, ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. நீ ஜெயலலிதா கிடையாது, சரியா? அது எல்லாமே இப்போ ரொம்ப 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 கம்மியா போயிடுச்சு ஓட்டெல்லாம். இல்ல ஆக்சுவலா அது கரெக்ட். பட் சில தொகுதிகளில் மட்டும்தான் அதுவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. 20% ஓட்டு நீங்க மொத்தம் 19 சொன்னா கூட சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து ரொம்ப கீழே போயிட்டீங்க. ஆப்ஷன் அப்ப ரொம்ப கம்மியா நாம் இருந்தது. தமிழர் இப்ப கீழெல்லாம் ஆப்ஷனும் 2 தொகுதியில ஜாஸ்தி. போய் ஆமா. இப்போ வந்து அதுக்கப்புறம் அப்ப திமுக அதிமுக மட்டும் தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் விஜய் இருக்காங்க ஒரு பக்கம், பிஜேபி அலைன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, சீமான் ஒரு பக்கம் இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. சும்மா இன்னும் அதையே பேசிட்டு இருந்தா ஏடிஎம்கே நாங்க கடைசி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வள வைப்போம், நாங்க வந்து இறங்கினா அப்படித்தான் மாசு, நாங்க தோனி மாதிரி கடைசி ஓவர்ல தான் வந்து சரி எக்ஸாமுக்கு மேல தான் படிப்போம். இல்ல பிரதர், அப்படி சொல்ல. அது வந்து இவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, அவர் கீழே இருக்கிற ஒரு லீடரை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணல. அவர் கூட இருக்கிற அந்த எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகம் இவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி வேற ஒரு பாதையில இருக்காங்க போல, அந்த மாதிரி தோணுது. இல்ல அவங்க பாதையில அவங்க சரியா இருக்காங்க. அவங்க சரியான பாதையில அவங்க நோக்கி போயிருவாங்க ஜனவரி பிப்ரவரியில. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு. பட் அது ஆக்சுவலா இதுதான் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு டிஃபரன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறதுல இப்போ டிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த இது இருக்கு, அதுக்கு அது கீழே இருக்காங்கன்னு அதுக்கு ஓகே. இப்போ ஏடிஎம்கேல அதுதான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ, எல்லா பிரச்சனையும் ஜனவரி பிப்ரவரியில சரி பண்ணிடுவாங்க. பிரச்சனை ஒரே ஒருத்தர் தான், அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. அது எப்படி பிரதர் ஃபுல்லா கேப்சர் ஆகுமா, இல்ல அந்த இது மட்டும் அந்த பிரச்சனை மட்டும் இதாகுமா, எப்படி சொல்றீங்க நீங்க? அது அவர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஆக்சுவலா எடப்பாடி கூட அண்ணாமலை ரொம்ப ஒரு கடத்துக்கு மேல இல்ல அப்படி சொல்லுங்க. என்னடுங்க ரொம்ப இல்லைங்க, ஒரு கடத்துக்கு மேல கட்சிக்காரங்களும் பொறுமையா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பிரிஞ்சு வந்துருவாங்க. அதுதான் ரொம்ப இவர் ரொம்ப வந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் தனியா தான் நிப்பேன், நான் அப்படி பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம். காங்கிரஸ் வரும், விசிகா வரும், விஜய் வரும், அஜித் வருவாரு, சிவகார்த்தின்னு வருவாரு, இவரே உட்காந்து பேசிட்டு இருந்தாருன்னா இவன் ஒரு கடை எவ்வளவு நாளைக்கு நம்புவாங்க இவரை? இவர் நம்பிட்டு இருந்தாங்க. முந்தினத்து விஜய் அறிக்கை கொடுத்துட்டாரு, இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு.
இப்போ என்ன ஆகும்? அடுத்து லோக்கல் பாடி இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் என்ன வாஷ் அவுட் ஆக போறீங்க, மொத்தமா காலியாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களை யாரும் மதிக்க போறதில்ல. என்ன கூட்டணி வருமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பேசிட்டு இருக்கோம்னா நீங்க பேசிட்டே இருங்கண்ணே நாங்க போறோம் அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இல்ல பிரதர். மத்த லீடர் கூட பெருசா தெரியல. பட் எடப்பாடி வந்து ரொம்ப இதா இருக்காரு. பிஜேபி வேணாம். இந்த லாஸ்ட் இப்ப இந்த 24 எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா பிஜேபி சரி ஓகே, வேற யார் இருக்கா? நான் சொல்றேங்க, பிஜேபி வேணாம். இப்போ பிஜேபி வேணாம், ஓகே. ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. அதுதான் சொல்ல வர. அதுதான் இந்த லாஸ்ட் எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா நீங்க பிஜேபி பாமக கூட இருந்திருந்தாலே ஓரளவுக்கு ஓட் வந்து கன்சிடரபிளா உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் சீட்டா. கண்டிப்பா ஒரு 3 சீட்டு 5 சீட்டுக்குள்ள கன்வெர்ட் ஆயிருக்கும் 100%. கேட்ரஸ் எல்லாம் அதை கேட்க மாட்டாங்க. கேட்ரஸ் அதை கேட்க மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் கேட்க மாட்டாங்க. அதுதான் அண்ணே சரி நான் ஓகே பிஜேபி வேணாம், ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு கேட்பான். விஜய் கூட்டு வாங்கினேன் அப்படின்னு பாரு. விஜய் கூட்டு வர முடியும் உங்களால? ஆக்சுவலா அது ஏடிஎம்கே திரும்ப கூட்டு வாங்கினேன் அப்படின்னு கூட்டு வர முடியும் உங்களால? டிஎம்கேல இருந்து வர மாட்டாரு ப்ரோ. சீமானை கூட்டு வாங்கினேன் அப்படின்னா கூட்டுற முடியும் உங்களால? யாரையுமே கூட்டுற முடியாது. அப்புறம் நீங்க சும்மா நான் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி ஓகே விடுங்க நாங்க தனியா போய்க்கிறோம். பிஜேபி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யார் தான் வேணும்? இல்ல பிரதர் விஜய் யாருமே வேணாம், நீ மட்டும் உட்காந்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். விஜய் வந்து யாருமே வேணாம். சேலத்துல போய் நான் மட்டும் உட்காந்துக்குவேன். சேலத்துல வந்து நான் மட்டும் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாரும் வாங்கினா யார் வருவாங்க? இந்த ரெட்டெல்லாம் இருக்கிறதுனால இந்த ரெட்டையிலையும் முடிச்சு விட்டுருவாங்க. இருங்க ஒரு இல்ல ப்ரோ, அலையன்ஸ்னு ஒண்ணு இல்லாம வேற என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவர்கிட்ட? இல்ல ப்ரோ, அவருக்கு ஓட் பேங்க் அது இல்ல ப்ரோ. கண்டிப்பா வந்து அலைன்ஸ் வேணும் ப்ரோ. இப்ப நீங்க வின் பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் அலைன்ஸ் இருந்தாதான் இங்க ஜெயிக்க முடியுமே. அது வந்து இவங்க ஜெயலலிதா இவர் கிடையாது. இவர் வந்து கடைசியா இது பண்ணி ஜெயிக்கிறது முடியாது. 234 நின்று அவரால் பார்க்க முடியாது. கண்டிப்பா அலைன்ஸ் இருந்தா மட்டுமே தான் வந்து இபிஎஸ்ஆல சர்வைவ் ஆக முடியுமே. இது வந்து அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவர் வந்து வீம்புக்குன்னு அவர் எப்படி சொல்றது, என்ன பண்றதுன்னு தெரியும். அதுதாங்க அவர் வீம்புக்குன்னே இருக்காருங்களேங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 2 மாசம் சரியா இருங்க. எல்லாமே ஜனவரி ஃபுட்ல சரியா இருக்கும். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. இது வந்து என்ன பண்றது தெரியாம அவர் முழிச்சிட்டு இருக்காரு இப்ப தெரியாம. ஏன்னா அவர் போகணும்னா பாமக தேமுதிக அதுக்கு தான் ப்ரோ போகணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இப்ப ஓரளவு கிளிஃபாங்கர்ல இருக்காங்க. இல்ல விஜயே பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அது கூட தெரியாது. ஒரு ஏடிஎம்கே ஒரு 40 சீட் 50 சீட்டு கொடுத்தா கூட அவங்களால அந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியுமா? சும்மா ஒரு மாஸ் ஃபாலோயிங். ஏங்க 40 சீட் 50 சீட்டுக்கு எதுங்க விஜய்? அதுதான் அது வரவும் மாட்டாரு. அவன் லெஸ்ஸா ஏங்க செட்டில் ஆகணும்? என்ன எதுக்கு 40 சீட்டு? அவர் என்ன விஜயகாந்தா? வரவும் மாட்டாரு. சாவடி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏங்க விஜய் வந்து விஜய் ஏடிஎம்கேக்கு நின்னா நீங்க கூட்ட சேர்த்த முடியாதுங்க. விஜய்க்கு ஈக்குவலா காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. 40 சீட்டு கொடுக்குறேன் 50 சீட்டு கொடுக்குறாங்க. ஏங்க அப்படி குடுக்குறேன்னு சொன்னா கூட சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன இப்படிதாங்க எடப்பாடி உட்காந்து வந்து மனக்கனவு காணிட்டு இருக்காரு. பகல் கனவு. விஜய் வருவார 40 சீட்டுக்கு? கண்டிப்பா வரமாட்டாரு. விஜய் எலெக்ஷன் 234 தொகுதியும் செலவு பண்ணி நிக்கிறது கேண்டிடேட் வச்சிருக்காரு. நீங்க வச்சிருக்கீங்களா? செலவு பண்ணவே மாட்டான். எப்படி நீ ஜெயிக்க மாட்டேன், நான் எதுக்கு செலவு பண்ண உட்காந்துருவாங்க. அப்படி உங்க கட்சி நிலைமை அது தெரியாம நீங்க அது தெரியாம சும்மா சம்பந்தம் இல்லாம 40 சீட்டுக்கு 50 சீட்டுக்கு விஜய் வந்துடுறான்னு நீங்க ஏதோ கனவு கண்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. ப்ரோ விஜய் கட்சியில விஜய் தவிர யார் ஸ்டார் கேண்டிடேட்? ப்ரோ ஏடிஎம்கேலயும் தேவையில்லையே. ஏன் இப்ப சீமான் தனியா நின்று சீமானை தவிர யாருமே தெரியாத கட்சியில வந்து 117 இதுவங்க பொண்ணுங்க 117 பசங்க எல்லாம் போட்டு அவரு 8% ஓட்டு வாங்க முடியலையா? அப்புறம் என்ன? அப்ப விஜய் ஒருத்தர் போதாதா? அதுக்கு மேல ஓட்டு வாங்குவாருல. அப்புறம் என்ன? 10 வருஷம் அதுக்காக வேலை பார்த்தாருல. என்ன 10 வருஷம் இருந்தாரு? என்ன அவருக்கு என்ன பாப்புலாரிட்டி என்ன விஜய்க்கான பாப்புலாரிட்டி என்ன? அப்ப என்ன சொல்றீங்க? விஜய் வந்து உங்ககிட்ட 40 தொகுதி நிப்பாருன்னு நீங்க அந்த கனவு கண்டு உட்காந்துருக்கீங்க. விஜய் பாப்புலாரிட்டி சினிமா இல்லைங்க. இப்பதான் அரசியலுக்கு இப்பதான் வராரு. வந்த உடனே என்ன மொத்தத்தையும் குத்தி கொடுத்துட முடியுமா? எடப்பாடி மட்டும் ஒரு 40 வருஷமா இருக்காரா? அவருக்கு என்ன போன 4 வருஷம் தானே சிஎம்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் சும்மா தோத்து தானே இருக்காரு. அப்புறம் என்ன? அவர் கட்சியில 30-40 வருஷம் கட்சியில இருக்காருல்ல. அவரும் இருந்துட்டு போட்டோம். விஜய் வந்து சினிமால அப்ப புஷியானது கூட தான் பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருந்தாரு. அப்படி வந்து புஷியானது கூட தான் பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருந்தாரு. எங்கால கூட தான். அப்படி நாங்க எடுத்து வந்து என்ன பண்ணுவீங்க அவருங்க? சும்மா என்ன
இன்னமும் நீங்க ரெட்டலைன்னு ஒண்ணு வந்து எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச சின்னத்தை வச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய ஆள், நாங்க தான் பெரிய ஆள். நீங்களாம் பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா சரி, நீங்க எடப்பாடி நவுத்திட்டு யாரை தான் போட்டா நம்ம ஒத்துக்குவீங்க? அதை சொல்லுங்க. யார் வந்தா பிரச்சனை சரியாகும் அதை சொல்லுங்க. யாருமே தேவையில்லையே. ரெட்டலா இருக்க போது, அதிமுக இருக்க போது, யார் வேணாலும் இருக்கட்டுமே. அப்புறம் எல்லாரையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு எதுக்கு எடப்பாடி வேணும்? ஏன்னா எடப்பாடி தான் கண்டுபிடிச்சாரா? அதிமுக கட்சி உருவாக்குனது அவர் தானா? ரெட்டலை அவர் தான் சின்னமா கொண்டு வந்தாரா? பொதுக்குழுல இருக்கவங்களுக்கு தான் எம்ஜிஆருக்கு அண்ணனா தம்பியா அவரு? அப்புறம் என்ன? அங்கேயே செயற்குழு பொதுக்குழு தாங்க இருக்குது. அவர் என்ன, அவர் கட்சியை நான் தான் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, அந்த கட்சி அதுல யாரோ ஒருத்தர் இருக்க போறாங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்ப சிஎம்மா இருக்கும்போது கட்சி நடக்கலையா? அப்புறம் என்ன? கட்சி தான் ஜெயிக்கணும்னு பாக்கணுங்க. இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும் இல்ல, கட்சி ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அததான் பாக்கணும். அப்படிதான் இப்ப அவர் கொடுத்துட்டாருன்னா அதாங்க, அது சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ தங்கமணியோ வேலுமணியோ விஜயபாஸ்கரோ யாரோ ஒருத்தர் வருவாங்களே. அப்புறம் என்ன? இருக்காங்களேங்க எல்லாருமே. எங்க ஃபேஸ் யாரா இருந்தாலும் பிராண்ட் நீட்டா உட்காருக்குங்க. அதுக்கு அத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான் பண்ணணும். ஃபண்ட் இது பண்ணணும். அப்புறம் என்ன? சரி, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இன்னொரு 1 வருஷம் பார்த்துக்கலாம். ஒரு 2-3 மாசத்துலயே அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி 2026 வந்து ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் தான் தெரிஞ்சிடும்லண்ணா. ஏடிஎம்கே இருக்கும் ப்ரோ. ஏடிஎம்கே கூட்டணி கட்சியா இருக்கும். ஆனா சீமானோட கட்சியோட என்ன பர்சன்டேஜ் இறங்குதா ஏறுதான்னு தெரிஞ்சிடும் இந்த வாட்டி. பாப்பா ரொம்ப டைம் இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமே இருக்கு. இப்ப யூபிஎஸ் இப்ப இருக்கிற ஸ்டாண்ட் கடைசி வரைக்கும் இப்படியே இதே ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ. எல்லாருமே மாறிடுவாங்க. அவருமே மாத்திடுவாரு. ஓகே, பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்ண்ணா. குட் நைட் ப்ரோ. குட் நைட் ப்ரோ.